நெக்ஸ்ட்டு மெஷர்மெண்ட் ஆஃப் நேஷனல் இன்கம் இன் இந்தியா. நேஷனல் இன்கமுடைய ஃபுல் பேசிக்ஸ் பார்த்துட்டோம். இப்போ வந்து நேஷனல் இன்கமை எப்படி இந்தியாவில் மெஷர் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம்னு சொல்கிறாங்க. இன்கம் அப்படின்றது எப்படி சர்க்குலர் ஃப்ளோ, ஒரு சர்க்குலர் கான்செப்ட். ஓகேவா? என்ன பண்ணுற, கூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறான். கூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி என்ன பண்ணுவான், எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறான், ஃபேக்டர்ஸை யூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுறான். ஃபேக்டர்ஸ் என்ன, லேண்டு, லேபர், அதெல்லாம் ஃபேக்டர்ஸ். அப்போ அதுக்கு ரெண்ட் கொடுப்பானா, லேண்டுக்கு ரெண்ட்டு, வேஜஸ், இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட், ஆண்டர்பிரனருக்கு ப்ராஃபிட், இதெல்லாம் கொடுப்பானா. அப்போ அதுதான் ஃபேக்டருக்கு இன்கம். அந்த ஃபேக்டர் தானே மறுபடியும் அந்த கூட்ஸை கன்சியூம் பண்ணுறான். அந்த ஃபேக்டர் தானே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறான். அந்த ஃபேக்டர் தானே டிஸ்போஸ் பண்ணுறான். எதில் டிஸ்போஸ் பண்ணுறான், மறுபடியும் கூட்ஸில் தானே டிஸ்போஸ் பண்ணுறான். புரியுதா? புரியுதா? இன்னைக்கு நீ ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறேன்னு வச்சுக்கோங்க, நீ ப்ரொடியூஸ் பண்ணுற, நாளைக்கு யார் அதை கன்சியூம் பண்ணுறான்? கம்பெனியில் வேலை செய்கிற அவனே தானே எல்லாத்தையும் கன்சியூம் பண்ணுறான். இந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனி, கார் கம்பெனினா காரை நம்ம தான் கன்சியூம் பண்ணுறோம். என்ன அதே கம்பெனி காரை கன்சியூம் பண்ணுறது கிடையாது, வேற ஒரு ஃபேக்டர் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு அவனை கன்சியூம் பண்ணுற. பட் அவனுக்கு ஒரு ஃபேக்டரி இன்கம் வந்துருக்குமா, வந்துருக்காதா? அதாவது சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் நேஷனல் இன்கம்னு சொல்கிறான். நேஷனல் இன்கம் எப்படி இருக்கு, சர்க்குலராக இருக்கு. யாருக்கும் கம்பெனி கூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது, அதுக்காக என்ன பண்ணுது, கம்பெனி எக்ஸ்பென்சஸை மேக் பண்ணுது. இன்கம் யாருக்கு வருது, ஃபேக்டர்ஸ்க்கு வருது. அந்த ஃபேக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் கம்பெனி கூட்ஸை வாங்குறாங்க. இதனால மறுபடியும் கம்பெனிக்கு இன்கம் வருது. மறுபடியும் கம்பெனி கூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது, ஃபேக்டருக்கு இன்கம் வருது. இந்த ஃபேக்டரி மறுபடியும் கூட்ஸை வாங்குறாங்க, கம்பெனிக்கு இன்கம் வருது. ரெண்டு பேருக்குமே இன்கம், ரெண்டு பேருக்குமே எக்ஸ்பென்சஸ். கரெக்டாக இல்லையா? உனக்கு என்ன இன்கம், கம்பெனி கிட்ட இன்கம் வருது, கம்பெனி ப்ரொடக்ஷன் கன்சியூம் பண்ற. கம்பெனிக்கு என்ன கன்சம்ஷனால உனக்கு இன்கம் வருது, ஃபேக்டர்ஸ்க்கு பேமெண்ட் பண்றான், எக்ஸ்பென்சஸ் வருது. நீ ஒரு கூட்ஸை வாங்குற, அந்த கூட்ஸை எவ்வளோ ஒருத்தர் தயாரிச்சிருக்கானா, அப்போ அது தயாரிக்கணும்னா ஒரு 4 பேர் வேலை செஞ்சுக்கணுமா. அப்போ அந்த வேலை செஞ்சவனுக்கு சம்பளம் கொடுத்துருப்பானா. கம்பெனியை பொறுத்தவரைக்கும் அந்த சம்பளம் செலவு, அந்த வேலை செஞ்சவனுக்கு அது என்னது இன்கம். அந்த வேலை செஞ்ச அந்த காசு வாங்கிட்டு வந்து மறுபடியும் தான் வாங்குவான். அதே கூட்ஸா வேற ஒருத்தர் ப்ரொடியூஸ் பண்ண கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் தானே வாங்குவான். இங்கே நம்ம நேஷனல் இன்கம்னா என்டையர் அவுட்புட் அந்த கம்பெனி பார்க்குவாங்க. அப்போ என்டையர் அவுட்புட்னா இங்கிருந்து தானே நம்ம கன்சியூம் பண்ணுறோம். புரியுதா? ப்ரொடியூஸ் ஆன கூட்ஸ் தானே இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த பேட்டரி நான் வாங்கணும், நான் கன்சியூம் பண்ணுறேன்னா அப்போ இதை ஒருத்தர் ப்ரொடியூஸ் பண்ணிடணுமா, ப்ரொடியூஸ் பண்ணிடுறேன். அப்போ ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒருத்தருக்கு காசு கொடுத்துருப்பானா, கொடுத்துருக்க மாட்டானா. அப்போ அந்த ஃபேக்டருக்கு அது இன்கமா? கிளியரா? அந்த ஃபேக்டரி அந்த இன்கம் தான் ஸ்பெண்ட் பண்ணுவான், மறுபடியும் ஏதாவது ஒன்று வாங்குறதுக்கு தான் ஸ்பெண்ட் பண்ணுவான். அது கம்பெனிக்கு இன்கமா? புரியுதா? அப்போ அந்த சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் நேஷனல் இன்கம். நேஷனல் இன்கம் எப்படி இருக்கு, சர்க்குலர் ஃப்ளோவாக இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன ஃபேஸ், ப்ரொடக்ஷன் ஃபேஸ். ப்ரொடக்ஷன் ஃபேஸில் என்ன பண்ணுவாங்க, ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் என்ன ஃபேஸ், இன்கம் ஆர் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ். டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸில் என்ன பண்ணுவாங்க, ஹவுஸ் ஹோல்டுக்கு எல்லாத்தையும் கொடுப்பாங்க. ஹவுஸ் ஹோல்டுன்றது என்னது, ஃபேக்டர்ஸ். ஹவுஸ் ஹோல்டுன்றது என்னது, ஃபேக்டர்ஸ். அவன் தானே போய் வேலை செய்யறான், வேலை செஞ்சு சம்பாதிச்சுட்டு வரான். அதுக்கப்புறம் என்ன ஃபேஸ், எக்ஸ்பெண்டிச்சர் ஃபேஸ். சம்பாதிச்சது என்ன பண்ணுறான், கன்சியூம் பண்ணுறான் ஆர் இன்வெஸ்ட் பண்ணுறான். கரெக்டாக? சம்பாதிச்சது என்ன பண்ணுவான், ஒன்று கன்சியூம் பண்ணுவான், அப்படிலாம் என்ன பண்ணுவான், இன்வெஸ்ட் பண்ணுவான். புரியுதா? கிளியரா? ஸோ அப்போ என்னது சர்க்குலர் ஃப்ளோ. ஸோ ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் டிஸ்போஷன் அப்படிங்கிறாங்க. என்னது ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் டிஸ்போஷன். 3 டிஃப்ரெண்ட் ஆங்கிள் இதை சொல்கிறாங்க. ஸோ ப்ரொடக்ஷன் ஆர் வேல்யூ ஆடட், ஃப்ளோ ஆஃப் இன்கம், ஃப்ளோ ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர். என்னது ஃப்ளோ ஆஃப் ப்ரொடக்ஷன், ஃப்ளோ ஆஃப் இன்கம் அண்ட் ஃப்ளோ ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஈச்சுமே நேஷனல் இன்கம் வந்து டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் கால்குலேட் பண்ண முடியும். அப்போ எதை வச்சு வேணால் நான் நேஷனல் இன்கம் கால்குலேட் பண்ணலாம். கரெக்டாக இல்லையா? ஜிடிபி ப்ரொடக்ஷன் வச்சு கால்குலேட் பண்ணுமா. அதே மாதிரி ஃபேக்டர் இன்கம் வச்சு ஃப்ளோ ஆஃப் அப்படின்னது ஃப்ளோ ஆஃப் ப்ரொடக்ஷன் வச்சு கால்குலேட் பண்ணுமா ஜிடிபினா. அப்போ ஃப்ளோ ஆஃப் இன்கம் வச்சு கால்குலேட் பண்ண முடியுமா, முடியாதா? முடியும். அதே தானே இது ஃப்ளோ ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் வச்சு கால்குலேட் பண்ண முடியுமா, முடியும். கிளியரா? புரியுதா? ஸோ எப்படி வேணால் நம்மளோட இன்கம் என்ன பண்ணலாம், நேஷனல் இன்கம்மை கால்குலேட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன மெத்தடு, வேல்யூ ஆடட் ஆர் ப்ராடக்ட் மெத்தட். ஸோ இதில் என்ன பண்ணுவோம், நம்ம நெட் வேல்யூ ஆடட் அட் த ஃபேக்டர் காஸ்ட் எடுத்துப்போம். நெட் வேல்யூ ஆடட் அட் த
ஃபேக்டர் காஸ்ட்டை நம்ம எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய நேஷனல் இன்கம்மை டிட்டர்மைன் பண்ணுவோம். ஸோ இங்கே வேல்யூ ஆடட்ன்றது என்னது, ப்ரொடியூஸ் பண்ணுற என்டர்பிரைசஸ் இந்த கண்ட்ரிக்கு ஒரு அக்கௌண்டிங் இயரில் எவ்வளோ டோட்டல் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்கான் மைனஸ் இன்டர்மீடியரி பர்ச்சேசஸ் ஃப்ரம் ஆல் அதர் இண்டஸ்ட்ரீஸ். தட் இஸ் அவனுடைய ஃபைனல் அவுட்புட் என்ன, மைனஸ் இன்டர்மீடியரி பர்ச்சேசஸ். அவன் எவ்வளோ அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கான் மைனஸ் இன்டர்மீடியரி பர்ச்சேசஸ். அது போச்சுன்னா அவன் எவ்வளோ அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் என்ன, ப்ராடக்ட் மெத்தட். 1 மார்க்கில் கேட்பாங்க இதெல்லாம். கிளியரா? இதெல்லாம் மெத்தடு ப்ராடக்ட் மெத்தட். ஸோ இங்கே 3 செக்டராக பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் செக்டார் பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார் அண்ட் டெர்ஷரி செக்டார். ஓகேவா? பிரைமரி செக்டார்னா என்ன, அக்ரிகல்ச்சரா, தெரியாதப்பா? எக்கனாமிக்ஸில் படிச்சிருக்கீங்களா? என்னம்மா பிரைமரி செக்டாரு தெரியலையா? அக்ரிகல்ச்சர், அப்புறம் அவ்வளோதான். ப்ரொடக்ஷன் வந்து செகண்டரி செக்டாரு, டெர்ஷரி செக்டார்னது சர்வீசஸா? ஓகேவா? ஸோ பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார் அண்ட் இதில் வந்து இன்னொரு சாப்டரில் வரும், நான் ஞாபகம் வச்சுக்க மாட்டேன் அவ்வளோ. ஏன்னா நான் எக்ஸாம் எழுத போகிறது கிடையாது, நான் இன்னைக்கு மட்டும் புக்கு பார்க்கும்போது எனக்கு ஞாபகம் வரும். சரியா? ஸோ இதே இன்னொரு சாப்டரில் சொல்லியிருப்பாங்க, இந்தியன் எக்கனாமிக் சாப்டரில் வந்து சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு சாப்டரில் சொல்லியிருப்பாங்க டீட்டெயிலாக. ஓகேவா? ஸோ உனக்கு டவுட் இருக்குன்னா நான் மறுபடியும் பார்த்துட்டு சொல்கிறேன். சரியா? ஸோ பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், டெர்ஷரி செக்டார்னு பிரித்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு பிரிக்கணும். பிரிச்சுட்டு கிராஸ் வேல்யூ ஆடட் அட் ஈச் செக்டார் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்படின்னது வேல்யூ ஆஃப் அவுட்புட், எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம், அவுட்புட்னா என்னது, ப்ரொடியூஸ்ட் மைனஸ் இன்டர்மீடியரி கன்சம்ஷன். அன்றைக்கே நான் சொன்னேன், இப்போ நான் ஃபோன் வாங்குறேன்னு வச்சுக்கேன், அப்போ அந்த ஃபோனுடைய டிஸ்பிளே ஒருத்தர் ரெடி பண்ணியிருப்பான், ஃபோனுடைய கேமரா ஒருத்தர் ரெடி பண்ணியிருப்பான். அப்போ அதெல்லாம் அது இன்டர்மீடியரி கன்சம்ஷன். அதெல்லாம் மைனஸ் பண்ணி ஃபைனல் அவுட்புட் தான் என்ன பண்ணிக்கணும், நம்ம எடுத்துக்கணும். ஆர் எப்படி சொல்கிறாங்க, சேல்ஸ் ப்ளஸ் சேஞ்ச் இன் ஸ்டாக். சேஞ்ச் இன் ஸ்டாக்னா என்ன, ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் ஓப்பனிங் ஸ்டாக் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக். ரிவர்ஸ்லேருந்து வரும்போது க்ளோசிங் ஸ்டாக் ப்ளஸ் சேல்ஸ் மைனஸ் ஓப்பனிங் ஸ்டாக், அதுதான் ப்ரொடக்ஷன். ரிவர்ஸ்லேருந்து வந்தால் என்னது, க்ளோசிங் ஸ்டாக் ப்ளஸ் சேல்ஸ் மைனஸ் ஓப்பனிங் ஸ்டாக் தான் உனக்கு ப்ரொடக்ஷன். கிளியரா? மைனஸ் இன்டர்மீடியரி கன்சம்ஷன், அதுதான் உனக்கு கிராஸ் வேல்யூ ஆடட் அட் த மார்க்கெட் ப்ரைஸ். இப்போ அந்த மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து டெப்ரிசியேஷனை மைனஸ் பண்ணால் உனக்கு என்ன கிடச்சிரும், நெட் வேல்யூ ஆடட் கிடச்சிரும். நம்ம நேற்றே பார்த்தோம்ல, எதுனாலும் கிராஸ்னா டெப்ரிசியேஷன் ஆடாக இருக்கும், டெப்ரிசியேஷனை மைனஸ் பண்ணாதுன்னது நெட்டு. சரியா? நெக்ஸ்ட்டு நெட் வேல்யூ ஆடட்லேருந்து இன்டைரக்ட் டேக்ஸை மைனஸ் பண்ணிட்டா ஃபேக்டர் காஸ்ட் கிடச்சிரும். ஓகேவா? நெட் வேல்யூ ஆடட்லேருந்து இன்டைரக்ட் டேக்ஸை மைனஸ் பண்ணால் உனக்கு என்ன கிடச்சிரும், ஃபேக்டர் காஸ்ட் கிடச்சிரும். கிளியரா? நெக்ஸ்ட்டு நெட் வேல்யூ ஆடட் அட் ஃபேக்டர் காஸ்ட் ப்ளஸ் நெட் ஃபேக்டர் இன்கம் அப்ராட். ஃபேக்டர் இன்கம் அப்ராட்னா என்ன, ஃபாரின்ல இருக்க இந்தியன்ஸ் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்க மைனஸ் இந்தியாவில் இருக்க ஃபாரினர்ஸ் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்க மைனஸ் பண்ணினா அது என்னது, நெட் ஃபேக்டர் இன்கம் அப்ராட். ஸோ உனக்கு என்ன கிடைக்கும், நேஷனல் இன்கம் அட் ஃபேக்டர் காஸ்ட் கிடைக்கும். நேஷனல் இன்கம் தான் உனக்கு என்னது, நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அட் ஃபேக்டர் காஸ்ட். அன்றைக்கே பார்த்தோம்ல கிளியராக, நெட் நேஷனல் ப்ராடக்ட். ஓகேவா? ஸோ இதுலேருந்து என்எஃப்ஐயை ஆட் பண்ணினா நெட் நேஷனல் ப்ராடக்ட் வந்துடும். என்எஃப்ஐயை ஆட் பண்ணும்போது உனக்கு என்ன கிடச்சிரும், என்என்பி கிடச்சிரும். என்என்பி அட் ஃபேக்டர் காஸ்ட். இந்த ஃபார்முலாஸ்லாம் நீ மறந்துட்ட, அதனால தான் உனக்கு இப்படி இருக்குது. கிளியரா? ஓகேவா? ஸோ இதில் நம்ம என்னென்ன இன்க்ளூட் பண்ணுறோன்னா, நம்ம எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம், கவர்மெண்ட், அப்புறம் கம்பெனிஸ், ஹவுஸ் ஹோல்ட், உங்கள் வீட்டில் ப்ரொடியூஸ் பண்ணது எல்லாமே, ப்ளஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபார் செல்ஃப் கன்சம்ஷன். நீயே உன் வீட்டில் தோசை சுட்டு நீயே சாப்பிட்டுக்கிற, அதுவே என்னது, ப்ரொடக்ஷன் தான். இப்போ தோசை சொல்கிறது எக்கனாமிக் ஆக்டிவிட்டியா இல்லையா, எக்கனாமிக் ஆக்டிவிட்டியா இல்லையா? ஹோட்டலில் சுட்டா எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, வீட்டில் சுட்டா எக்கனாமிக் ஆக்டிவிட்டி கிடையாது. ஆனால் வேல்யூ ஆடட் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி கிடையாது, அதுவும் அது ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி தான். இதுவே நீ வந்து நீங்கள் வீட்டில் சாப்பிடலாம், வெளியே போய் சாப்பிட்றணும்ல, கரெக்டாக இல்லையா? அப்போ அங்கே ஒரு காஸ்ட் இன்கர் பண்ணியிருக்க மாட்டியா? அப்போ அந்த மாவுக்கு ஒரு காஸ்ட் இன்கர் பண்ணுறியா, இன்கர் பண்ணலையா? கிளியர்? அப்போ அந்த காசு எங்கேருந்து வந்துச்சு, நேஷனல் இன்கம்லேருந்து தானே வந்துச்சு, நீ தானே ஆட் பண்ண, அதனால தாங்க. அப்போ நேஷனல் இன்கம் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும், அதையும் நம்ம எடுத்துக்கணும். செல்ஃப் கன்சம்ஷன் என்ன பண்ணிக்கணும், நம்ம எடுத்துக்கணும். கிளியராமா? புரியுதா? ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரெண்ட் ஆஃப் ஓனர் ஆக்குபைட் ஹவுசஸ். நீயே உன் ஓன் வீட்டில் இருக்க, அதுக்கு ரெண்ட் கொடுக்குற, அதுவும் அது ரெண்ட் கொடுக்கல,
ட்ரீட் பண்ணிக்கணும். இம்ப்யூட்டட் ரெண்ட். ஓகே, இம்ப்யூட்டட்னா நீயே வந்து என்ன பண்ணிக்கணும், கொடுக்கலனாலும் கொடுத்த மாதிரி அந்த வேல்யூவை கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேவா? ப்ளஸ் சேஞ்சஸ் இன் ஸ்டாக், இதெல்லாமே சேர்ந்தது உனக்கு என்னது நேஷனல் இன்கம் அண்டர் ஃபேக்டர் காஸ்ட் ஆஸ் பர் ப்ரொடக்ஷன் மெத்தட். என்ன மெத்தட்? ப்ரொடக்ஷன் மெத்தட் ஆர் வேல்யூ ஆடட் மெத்தட். என்ன மெத்தட்? ப்ரொடக்ஷன் மெத்தட் ஆர் வேல்யூ ஆடட் மெத்தட். இப்போ இன்கம் மெத்தட். இன்கம்னா யாருக்கு இன்கம்? ஃபேக்டருக்கு இன்கம். கரெக்டா இல்லையா? ஃபேக்டர்னா யாரு? லேண்ட், லேபர், கேபிட்டல், என்டர்பிரைனர்ஷிப் தான் அந்த ஃபேக்டர். அவனுக்கு இன்கம் வருது இல்லை, அப்போ அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம்ல. ஏன்னா இந்த சர்க்குலர்னு பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம அதை ப்ரொடியூஸ் பண்ணதை வச்சுக்க பார்க்குறேன். இப்போ என்ன பண்ணுறது? ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன தேவை? ஃபேக்டர்ஸ் தேவை. அப்போ அந்த ஃபேக்டர்ஸ் இன்கம் வச்சு நேஷனல் இன்கம் கண்டுபிடிக்கலாமா, கண்டுபிடிக்கூடாதா? கிளியரா? ஸோ அதான் அந்த ஃபேக்டர் இன்கம் மெத்தட். ஸோ அப்போ அவனுக்கு என்ன வரும்? அவனுக்கு எவ்வளோ காசு கொடுத்துருக்கோம் ப்ளஸ் ரெண்ட், இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட் இந்த ஓனர் எடுத்துகிட்டு போவாங்க, அது ப்ளஸ் மிக்சட் இன்கம் ஆஃப் செல்ஃப் எம்ப்ளாய். நீ ஏன் செல்ஃப் எம்ப்ளாய் பண்ணுற? சேவிங்ஸ் பேங்க்ல எப்படி போட்டு வச்சிருக்க? காசு வருமா வராதா? இன்ட்ரெஸ்ட். அப்போ அது உன்னோட இன்கம் தானே. அது ப்ளஸ் நெட் ஃபேக்டர் இன்கம் ஏர்ன்ட் அப்ராட். இதெல்லாம் சேர்த்துனா என்னது? ஆஸ் பர் இன்கம் மெத்தட். ஆஸ் பர் இன்கம் மெத்தடை உனக்கு போட சொல்கிறாங்க. உனக்கு ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டு உனக்கு ஆஸ் பர் இன்கம் மெத்தட் போட்டுதான் நீ இதெல்லாம் ஆட் பண்ணி நேஷனல் இன்கம் சொல்லணும். புரியுதா? அந்த ப்ரொடக்ஷன் எல்லாம் கொடுத்துட்டு நேஷனல் இன்கம் கண்டுபிடிக்கனா அப்படி கண்டுபிடிக்கணும். இன்கம் மெத்தட் போட சொன்னா இப்படி கண்டுபிடிக்கணும். புரியுதா? ஸோ ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக எழுதி வச்சுக்கோ, என்னென்ன மெத்தட் என்னென்ன பண்ணணும்னு சொல்லி. சரியா? ஸோ இங்கே பிரைமரி ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் மட்டும் தான் நம்ம இங்கே நேஷனல் இன்கம்ல எடுத்துக்கிறோம். தட் இஸ் லேபர், லேண்ட், அதெல்லாம் தான் எடுத்துக்கிறோம். ஓகேவா? பென்ஷன் ஆஃப் த ரிட்டையர்டு ஒர்க்கர்லாம் நம்ம எடுத்துக்கல. ரிட்டையர்டு ஒர்க்கருக்கு பென்ஷன் கொடுக்குறோம். அப்போ அவன் இன்கம் ஏர்ன் பண்ணுறானா இல்லையா? ஏர்ன் பண்ணுறான். கரெக்டாக இல்லையா? ஒரு ரிட்டையர்டு பர்சனுக்கு பென்ஷன் கொடுக்குறோம்ப்பா, அது அவன் இன்கம் ஏர்ன் பண்ணுறானா இல்லையா? ஏர்ன் பண்ணுறான். அவன் குட்ஸை கன்சியூம் பண்ண மாட்டானா? கன்சியூம் பண்ணுவான். ஆனால் இங்கே நம்ம அதெல்லாம் எடுத்துக்கல. எவன் வேலை செய்கிறானோ அதை மட்டும் தான் எடுத்துக்கிறோம். கரெக்டா? பென்ஷன் வாங்குறவங்க நம்ம என்ன பண்ணல, இங்கே நேஷனல் இன்கம்ல கன்சிடர் பண்ணல. எதுபடி? இன்கம் மெத்தட் படி. இது ப்ரொடக்ஷன் மெத்தட்ல ப்ராடக்ட்டை பேஸ் பண்ணி நான் இன்கம்மை கன்சிடர் பண்ணிக்கிறேன். இவ்வளோ ப்ராடக்ட் வச்சிருக்கான், இவ்வளோ ப்ராடக்ட்டை மக்கள் வாங்குறாங்கன்னா அப்போ இவ்வளோ இன்கம் அவன் வச்சிருக்கான் அப்படின்றத நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். காசு நேரமாக வாங்க முடியும். கரெக்டா இல்லையா? அப்போ இவ்வளோ ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் ஆகி இவ்வளோ ப்ராடக்ட் வாங்கியிருக்காங்க மக்கள் அப்படின்னா அப்போ இவ்வளோ இன்கம் அவன் ஆன் பண்ணிடலாம் நான் என்ன பண்ணுறேன்? கன்சிடர் பண்ணிக்கிறேங்கிறான். பட் இன்கம் மெத்தட் படி இன்னைக்கு இவனுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுத்துருக்கோம் அதை மட்டும் தான் பார்க்குறமே தவிர்த்து பென்ஷன் கொடுத்தோன்னே அவங்க என்ன பண்ணல, கன்சிடர் பண்ணலை நம்ம. ஓகேவா? ஸோ நான் லேபர் இன்கம் அதெல்லாம் வந்து ராயல்டி, இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அதெல்லாம் அங்கே வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ப்ராஃபிட்ங்கிறது கார்பரேட் டேக்ஸ், டிவிடெண்ட் ரீடேக், அப்புறம் ஏர்னிங்ஸ் இதெல்லாமே நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. இன்கம் மெத்தட் படி கேபிட்டல், வின்ஃபால் ப்ராஃபிட், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்கம், சேல் ஆஃப் செகண்ட் ஹேண்ட் குட்ஸ் அதெல்லாமும் நான் இன்க்ளூட் பண்ணலை அப்படின்றாங்க. கேபிட்டல் கெயின்ஸ்னா என்னது? இன்னைக்கு 100 ரூபாய் ஒரு பொருளுடைய விலை, நாளைக்கு அதே பொருளுடைய விலை. இன்னைக்கு ஒரு வீடு வாங்குறேன் 1 lakh, நீ எதுவுமே பண்ணாமல் அந்த வீடு வச்சுருந்தாலும் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகாமல் இன்க்ரீஸ் ஆகாது. அதுக்கு சேர்ந்தா கேபிட்டல் கெயின். அதெல்லாம் இங்கே என்ன பண்ணல, இன்கம் மெத்தட் படி கன்சிடர் பண்ணலை நீ. பட் என்ன பண்ணுற, கமிஷன், புரோக்கரேஜ், வேல்யூவேட் சர்வீசஸ் அதெல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்க, இன்க்ளூட் பண்ணியிருக்க அப்படிங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்க, எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணலைன்னு சொல்லி உனக்கு கொஸ்டின் கேட்பாங்க. சரியா? நெக்ஸ்ட் செல்ஃப் எம்ப்ளாய்டு, லாயர்ஸ், இன்ஜினியர்ஸ், ட்ரேடர்ஸ், ப்ரொப்ரேட்டர்ஸ் அந்த மாதிரி அந்த செல்ஃப் எம்ப்ளாய்டும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கன்சிடர் பண்ணியிருக்கோம். பட் இங்கே வந்து அந்த செல்ஃப் எம்ப்ளாய்டும் உன்னால் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியுமா? லேபர் எலிமெண்ட் எவ்வளோ இருக்குது, கேபிட்டல் எலிமெண்ட் எவ்வளோ இருக்குன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இப்போ நான் வேலை செய்யறேன்னு வச்சுக்கோங்க, அப்போ எனக்கு லேபர் நான் தான், நான் சம்பளத்துக்கு கரெக்டாக இல்லை, நான் எனக்காக ஒர்க் பண்ணிக்கிறேன்ப்பா. அப்போ எனக்கு சேலரின்னு எதாவது எடுத்துகிட்டு போகிறேன்னா இல்லைன்னா வந்து ப்ராஃபிட் எடுத்துகிட்டு போகிறேன். கரெக்டாக பட் இங்கே சர்வீஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னால் என்ன பண்ண முடியாது, லேபர் எலிமெண்ட்டையும் கேபிட்டல் எலிமெண்ட்டையும் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. அதனால நான் என்ன சொல்கிறேன்னா மிக்ஸ்டு இன்கம் ஆஃப் செல்ஃப் எம்ப்ளாய்டுன்னு சொல்கிறேன். அதனால் என்ன சொல்கிறேன், மிக்ஸ்டு இன்கம் ஆஃப் செல்ஃப் எம்ப்ளாய்டு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ஏன்னா டிஃபிகல்ட்டி டு செப்பரேட், என்னால் என்ன பண்ண முடியாது, செப்பரேட் பண்ண முடியாது. இது என்ன மெத்தடு, இன்கம் மெத்தடில் நேஷனல் இன்கம்மை ஐடென்டிஃபை பண்ணுறது. நெக்ஸ்ட் என்ன மெத்தட்னா எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். நெக்ஸ்ட் என்ன மெத்தடு,
எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் என்னன்னு சொல்லலாம், இன்கம் டிஸ்போசல் மெத்தட்னு சொல்லலாம். என்ன மெத்தடு? இன்கம் டிஸ்போசல் மெத்தட். உங்ககிட்ட ஒரு 10,000 ரூபாய் இருக்காதான், அதில் 10,000 ரூபாய் நீ செலவு பண்ணுவேன். இல்லை எனக்கு செலவு பண்ண முடியுமா? அப்போ அந்த எக்ஸ்பெண்டிச்சரை வச்சோம் நான் நேஷனல் இன்கம் எவ்வளோ கண்டுபிடிக்கலாம். கரெக்டாக இல்லையா? அப்போ அதுதான் அது எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். சம்மேஷன் ஆஃப் ஃபைனல் எக்ஸ்பெண்டிச்சர். என்னது? சம்மேஷன் ஆஃப் ஃபைனல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க? ஃபஸ்ட்டு ப்ரைவேட் ஃபைனல் கன்சம்ஷன் எவ்வளோன்னு பார்க்குறாங்க. ப்ரைவேட் ஃபைனல் கன்சம்ஷன் தானே, ஒவ்வொரு மக்களும் எவ்வளோ வாங்குறாங்க, எவ்வளோ யூனிட்ஸை கன்சியூம் பண்ணுறாங்க இன்ட்டு மார்க்கெட் ப்ரைஸ். இன்ட்டுனது மார்க்கெட் ப்ரைஸ். லேண்டு, பில்டிங், இந்த மாதிரி எது வாங்கினாலும் அதில் அவன் என்ன செலவு பண்ணுறானோ எல்லா செலவையும் அதில் என்ன பண்ணுறாங்க? இன்க்ளூட் பண்ணுறாங்க. எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் படி நேஷனல் இன்கம் கண்டுபிடிக்கிறாங்க ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் ஃபைனல் கன்சம்ஷன். கவர்மெண்ட்டும் வாங்காதா? வாங்கும். டிஃபென்ஸ் மெட்டீரியல் வாங்குது, எஜுகேஷன், ஹெல்த் கேர் சர்வீசஸ் அதெல்லாம் வாங்குது. கரெக்டாக இல்லையா? ஸோ அது என்ன பண்ண முடியும் இங்கே கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேவா? இது வந்து கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் த கவர்மெண்ட் நீ என்ன பண்ணிக்கணும்னா எடுத்துக்கணும். பட் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் பென்ஷன், ஸ்காலர்ஷிப், அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்சஸ்லாம் எடுத்துக்க கூடாது. கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் என்ன பண்ணக்கூடாது? பென்ஷன், ஸ்காலர்ஷிப், அன்எம்ப்ளாய்மெண்ட்லாம் எடுத்துக்க கூடாது. இது என்னது? கன்சம்ஷன். கன்சம்ஷன் தானே இன்னைக்கு வாங்கிட்டு வாங்கி யூஸ் பண்ணுறது. இப்போ சோப்பு வாங்கி யூஸ் பண்ணுறது என்ன? கன்சம்ஷன். புரியுதா? இப்போ தோசை மாவு வாங்கி யூஸ் பண்ணுறது என்ன? கன்சம்ஷன். கரெக்டா? இதுவே அந்த தோசை கல் அதெல்லாம் வாங்கி வச்சுன்னா தோசை மாவுக்கு என்ன பண்ணலாம்? நீ ஹோட்டல் போடலாம். கரெக்டா? அது கேபிட்டல் ஃபார்மேஷன், இன்வெஸ்ட்மெண்ட். அது என்னது? கேபிட்டல் ஃபார்மேஷன் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அப்போ நேஷனல் இன்கம் என்னன்னு சொல்கிறோம்? கன்சம்ஷன் ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட். நேஷனல் இன்கம் என்னன்னு சொல்கிறோம்? கன்சம்ஷன் ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட். கரெக்டா இல்லையா? வந்த காசு தானே இன்வெஸ்ட் பண்ணிருப்பேன் ஆர் கன்சியூம் பண்ணிருப்பேன். ஒன்று இன்வெஸ்ட் பண்ணுவேன், இல்லைன்னா என்ன பண்ணுவேன்? கன்சியூம் பண்ணுவேன். இப்போ நீ லேப்டாப் வாங்கணும்னு நினைக்கிறேன், சேர்த்து வைப்பியா மாட்டியா? அப்போ அது என்னது? இன்வெஸ்ட்மெண்ட், கேபிட்டல் ஃபார்மேஷன். லேப்டாப் வாங்குறதுக்கு பேர் என்ன? கன்சம்ஷன். வாங்கிட்டேன். புரியுதா சொல்கிறேன்னு? ஸோ அப்போ நேஷனல் இன்கம்ங்கிறது என்ன சொல்கிறோம்? ஃபஸ்ட்டு கன்சம்ஷன், எவ்வளோ கன்சியூம் பண்ணியிருக்கு, ப்ரைவேட் எவ்வளோ கன்சியூம் பண்ணியிருக்கு, ப்ளஸ் கவர்மெண்ட் எவ்வளோ கன்சியூம் பண்ணியிருக்கு. இது என்னது? கன்சம்ஷன். ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட், கேபிட்டல் ஃபார்மேஷனுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அதான் ஜிடிஎஃப்சிங்கிறான். ஜிடிஎஃப்சினா கேபிட்டல் ஃபார்மேஷன். ஜிடிஎஃப்சி என்னது? கேபிட்டல் ஃபார்மேஷன். அண்ட் நெட் எக்ஸ்போர்ட். நெட் எக்ஸ்போர்ட்னா என்ன? இம்போர்ட் மைனஸ் எக்ஸ்போர்ட். எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட். எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட். அப்போ எக்ஸ்போர்ட் வந்து இம்போர்ட்டை விட அதிகமாக இருக்கணும். அப்போ தான் உனக்கு இன்கம் வரும். இம்போர்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா செலவு அதிகமாக பண்ணியிருப்பேன். கரெக்டாக? எக்ஸ்போர்ட் அதிகமாக பண்ணினாலும் அது உனக்கு காசு உள்ள வரும். கரெக்டாக? அப்படிதான் அது நேஷனல் இன்கம். அப்போ கன்சம்ஷன் ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ளஸ் நெட் எக்ஸ்போர்ட் தான் உனக்கு என்னது? நேஷனல் இன்கம் அட் மார்க்கெட் ப்ரைஸ்ன்னு சொல்லலாம். அப்போ மார்க்கெட் ப்ரைஸ் இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணுவேன்? இது கிராஸில் இருக்குது. அப்போ நெட் வரணும்னா என்ன பண்ணுவேன்? மைனஸ் டெப்ரிசியேஷன் போட்டால் நெட் வரும். நெட் வந்ததுக்கப்புறம் மைனஸ் இன்டைரக்ட் காஸ்ட் போட்டால் என்ன வரும்? ஃபேக்டர் காஸ்ட் கிடைக்கும். மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து இன்டைரக்ட் காஸ்ட்டை மைனஸ் பண்ணால் தான் கிடைக்கும் ஃபேக்டர் ப்ரைஸ் கிடைக்கும். அப்போ நெட் நேஷனல் ப்ராடக்ட் கிடைக்கும். அப்புறம் NFI ஆட் பண்ணினா தான் NNP கிடைக்கும். NFI என்னது? நெட் ஃபேக்டர் இன்கம் earned abroad. இந்தியாவில் இருக்கவங்க ஃபாரின்ல இருக்க இந்தியன்ஸ் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்க, இந்தியாவில் இருக்க ஃபாரினர்ஸ் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்க, அதை கன்சிடர் பண்ணினா நெட் ஃபேக்டர் இன்கம் அப்ராட் வரும். ஸோ அது பண்ணினா அது என்னது? NNP வரும். கிளியராக? NNP தான் உங்களுடைய நேஷனல் இன்கம். NNP தான் உங்களுக்கு நேஷனல் இன்கம். ஜிடிபிமா, ஜிடிபி அட் மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் டெப்ரிசியேஷன் பண்ணினா என்ன வரும்? NDP அட் மார்க்கெட் ப்ரைஸ் வரும். ப்ளஸ் NFI சேர்த்தினா தான் வரும் NNP அட் மார்க்கெட் ப்ரைஸ் வரும். மைனஸ் இன்டைரக்ட் டேக்ஸ் பண்ணினா வரும் NNP அட் ஃபேக்டர் காஸ்ட் வரும். அப்போ NNP அட் ஃபேக்டர் காஸ்ட் தான் உங்களுக்கு என்னது? நேஷனல் இன்கம். NNP அட் ஃபேக்டர் காஸ்ட் தான் உங்களுக்கு என்னது? நேஷனல் இன்கம். அது கூட பிரைவேட் இன்கம்னா சிலது ஆட் ஆகும், மைனஸ் ஆகும். அது கூட டிஸ்போசபிள் இன்கம்னா இன்கம் டேக்ஸை மைனஸ் பண்ணால் பேலன்ஸ் வருது தானே? அது டிஸ்போசபிள் இன்கம். நேஷனல் இன்கம் எவ்வளோ, அதில் டிஸ்போசபிள் இன்கம் இவ்வளோ தான் அப்படின்னு சொல்கிறோம். கிளியரா? புரியுதா?
ஸோ 3 மெத்தட் படி நம்ம நேஷனல் இன்கம்மை கன்சிடர் பண்ணலாம். ஈச் மெஷர்மெண்ட்லேயும் சில எரர்ஸ் இருக்க தான் செய்யும். ஓகேவா? இன்னொரு மெத்தட் அக்யூரஸிக்கு ப்ரொவைட் பண்ணலாம். சில எரர்ஸ் ஈச் மெத்தட்ல இருக்க தான் செய்யும். பட் டிஃப்ரெண்ட் வேல டிஃப்ரெண்ட் விஷயத்தை வந்து என்ன பண்ண முடியும், நம்ம ரிசால்வ் பண்ண முடியும். மோர் அக்யூரேட் மெஷர் வந்து ஒன் மெத்தட் அலோன், ஏதாவது ஒரு மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரது அது நமக்கு மோர் அக்யூரேட் மெஷராக இருக்கும். டெவலப்டு கண்ட்ரீஸ்க்கு இன்கம் மெத்தட் சூட்டபுளாக இருக்கும். ஏன்னா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸை ப்ராப்பராக ஃபைல் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? வித் க்ரோயிங் ஃபெசிலிட்டி டு யூஸ் த கமாடிட்டி ஃப்ளோ மெத்தட். க்ரோயிங் இருக்குன்னா இப்போ தான் க்ரோ ஆகிட்டு இருக்குன்னா என்ன பண்ணலாம், கமாடிட்டி ஃப்ளோ மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அனேபிள் டு எஸ்டிமேட் நேஷனல் இன்கம் பை ஒன் மெத்தட். ஓகேவா? ஸோ அதனால் அக்ரிகல்ச்சர் செக்டார் நெட் வேல்யூ ஆடட் ப்ரொடக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஸ்மால் ஸ்கேல் செக்டார் நெட் வேல்யூ மெத்தடு இன்கம் மெத்தடு யூஸ் பண்ணலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டாருக்கு எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் தான் எக்ஸாம்பிள் கொஸ்டின் கேட்பாங்கம்மா. சரியா? இப்போ பார்த்ததே தான் அந்த ஃபார்முலா வச்சு உனக்கு கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க கீழே. சரியா? ஃபஸ்ட்டு ஃபார்முலாவை தரவு பண்ணு, அதுக்கப்புறமா சம்ம ட்ரை பண்ணு. ஃபார்முலாவை தரவு பண்ணாமல் சம்ம ட்ரை பண்ணினா ஒன்றுமே விளங்காது. சரியா? ஃபஸ்ட்டு ஃபார்முலாவை ஒவ்வொன்றுத்துக்கும் ஃபார்முலாவை தரவு பண்ணிட்டு அதுக்கப்புறமா சம்ம பாரு என்ன கேட்குறாங்க கொஸ்டின்ல அப்படின்னு. நேஷனல் இன்கம் தான் சொல்லிட்டேன் நான். என்என்பி அட் ஃபேக்டர் காஸ்ட் தான் நேஷனல் இன்கம். இதை மட்டும் மறக்காது. என்என்பி அட் ஃபேக்டர் காஸ்ட் தான் நேஷனல் இன்கம். அப்போ கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை வச்சு இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கணும். கிளியரா? புரியுதா? ஸோ ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே பார்த்துட்டு அதுக்கப்புறமா சம்ஸை பாரு. எடுத்த உடனே சம்ம பார்க்காத ஒன்றுமே புரியாது. ஓகேவா? நீங்கள் போயிட்டு வீட்டுக்கு போய் நல்லா ஒரு ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் ஒரு நோட் வச்சு எழுதிட்டு அதுக்கப்புறமா சம்ம பாரு. புரியலன்னா வந்து டிஸ்கஸ் பண்ணு. சரியா? ஓகேவா? எல்லாத்துக்குமே நான் உனக்கு மறுபடியும் நீ வந்து பார்க்குற மாதிரி என்ன பண்ணுறேன், உனக்கு நான் ஷேர் பண்ணுறேன் வீடியோ. ஓகே? ஏன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர். இந்த சாப்டர் மட்டும் நான் ஷேர் பண்ணுறேன். இன்னொரு தடவை ஒரு தடவைக்கு 10 தடவை என்ன பண்ணேன், திருப்பி பாரு. பார்க்கலாம் ஒன்றுமே புரியாது. சரியா? ஹைலி இம்பார்ட்டன்ட் சாப்டர். ஓகேவா? ஃபஸ்ட்டு நீ ஏன் படி, புரிஞ்சதுன்னு ஓகே, புரியலன்னா மறுபடி என்ன பண்ணு, ரெஃபர் பண்ணி பாரு. சரியா? கிளியரா? சம்ஸை பார்க்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சிஸ்டம் ஆஃப் ரீஜனல் அக்கௌண்ட்ஸ் இன் இந்தியா. ஓகேவா? இப்போ சிஸ்டம் எப்படி வந்து அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணுவாங்க. இப்போ ஒரு டேட்டா இருந்தால் தான் அது நேஷனல் இன்கம் எவ்வளோன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அப்போ அந்த டேட்டா எங்கே ரெக்கார்ட் பண்ணுவேன். இப்போ அக்கௌண்ட்ஸ் ஒரு கம்பெனி, அப்போ அந்த கம்பெனிக்கு இவ்வளோ செலவாயிருக்கு, இவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சராக இருக்குது, இவ்வளோ இன்கம் ஆயிருக்குன்னு அந்த டிரான்சாக்ஷன் மெயின்டைன் பண்ணுறதுனால நமக்கு தெரியுது. அப்போ இங்கே யார் பார்த்துப்பா? இந்தியா ஃபுல்லாக பார்க்கணும். கரெக்டாக இல்லையா? அப்போ யார் பார்த்துப்பா அப்படின்னா இது வந்து ஒரு இன்டெகிரேட்டட் டேட்டா பேஸ். இன்டெகிரேட்டட்னா எல்லாத்தையுமே இன்டெகிரேட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ரீஜனல் லெவலில் டெசிஷன் மேக்கிங்க்கு நமக்கு என்ன இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக எல்லா ஸ்டேட்டும் யூனியன் டெரிட்டரியும் கம்ப்யூட் பண்ணுவாங்க. ஸ்டேட் இன்கம் எஸ்டிமேட்டை அண்ட் டிஸ்ட்ரிக்ட் லெவல் எஸ்டிமேட்டை கம்ப்யூட் பண்ணுவாங்க. யார் பண்ணுவாங்கன்னா ஸ்டேட் இன்கம் ஆர் நெட் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்றத கம்ப்யூட் பண்ணுவாங்க. எப்படின்னா அது வந்து ஒரு மெஷர். அந்த மெஷரில் என்ன பண்ணுவாங்க, எவ்வளோ கூட்ஸ் வந்து கரண்ட் இயரில் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு ஸ்டேட்டில் இந்த பீரியட் ஆஃப் டைமில் வித்தவுட் எனி டூப்ளிகேஷன் அப்படின்னு பார்ப்பாங்க. பர் கேபிட்டா ஸ்டேட் இன்கம் எப்படி அப்ளைன் பண்ணுவாங்கன்னா ஸ்டேட் இன்கம் டிவைடட் பை பாப்புலேஷன் ஆஃப் த ஸ்டேட். பர் கேபிட்டா ஸ்டேட் இன்கம் எப்படி பண்ணுவாங்க, ஸ்டேட் இன்கம் டிவைடட் பை பாப்புலேஷன் ஆஃப் த ஸ்டேட். யார் ப்ரிப்பேர் பண்ணுவா, ஸ்டேட் இன்கம் யூனிட்ஸ் ஆஃப் ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட்ஸ். ஸ்டேட் டைரக்டரேட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். யாரு? டைரக்டரேட்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் இந்த டேட்டா என்ன பண்ணுவான், இந்த எஸ்டிமேட்டை ப்ரிப்பேர் பண்ணுவான். சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக் ஆர்கனைசேஷன் வந்து அசிஸ்ட் பண்ணும். எதுக்குன்னா கான்செப்சுவல் அண்ட் மெத்தடாலஜிக்கல் ப்ராப்ளமை அசிஸ்ட் பண்ணும். இந்த ஸ்டேட் இன்கம் எஸ்டிமேட்டை ப்ரிப்பேர் பண்ணும்போது சர்டன் ஆக்டிவிட்டீஸ் லைக் ரயில்வேஸ், கம்யூனிகேஷன், பேங்கிங், இன்சூரன்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறது. ரயில்வேஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டா சென்ட்ரலா? சென்ட்ரல். ஆனால் ஸ்டேட்டில் ரன் ஆகுதா இல்லையா? ரன் ஆகுது. ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு அவங்க என்ன பண்ணிப்பாங்கன்னா ஸ்டேட் பவுண்டரிஸை தாண்டி நடக்குது. கரெக்டாக இல்லையா? ஸோ இது எக்கனாமிக் கான்ட்ரிபியூஷன் கேனாட் பி அசைன் டு எனி ஒன் ஸ்டேட் டைரக்ட்லின்னா பண்ண முடியாது. தமிழ்நாடுன்னு சொல்லி அந்த கான்ட்ரிபியூஷனை பண்ண முடியாது. இப்போ சென்னை டு பெங்களூர் ட்ராவல் பண்ணுறாங்கன்னா இந்த சார்ஜஸ் தமிழ்நாடுக்குன்னு சொல்லுவானா பெங்களூருக்குன்னு சொல்லுவாங்க. கரெக்டா? அது ஒரு சர்வீசஸ் தானே. ஸோ அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா சுப்ரா ரீஜனல் செக்டார்னு சொல்கிறாங்க. அதை என்ன சொல்கிறான்,
சுப்ரா ரீஜனல் செக்டார். ஸோ மோர் தென் ஒன் ரீஜனல் செக்டார் இருக்கு, அதுக்கானதை ஹோலாக தான் எடுத்துப்பாங்க. அதை வந்து ரெலவெண்ட் இண்டிகேட்டரை பேஸ் பண்ணி அலோகேட் பண்ணுவாங்க. ரெலவெண்ட் இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி அந்தந்த ஸ்டேட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, அலோகேட் பண்ணுவாங்க. இப்போ நார்மலாக நீ ட்ரெயினில் போயிட்டு வர விஷயத்துலையும் இவ்வளோ என்ன பண்ணுறாங்க, பின்னாடி அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. புரியுதா என்ன சொல்கிறாங்க? கிளியராக மினிஸ்டர்ஸ்லாம் ஒர்க் பண்ண மாட்டாங்க, அந்த ஆஃபீஸர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. மினிஸ்டர் சும்மா வந்து என்ன பண்ணுவாங்க, சும்மா தான் பேருக்கு தானே அவங்க மினிஸ்டர். ஒரு பவர் இருக்குது, அவ்வளோதான். பண்ணாதான்னு சொல்கிறதுக்கு பவர் இருக்கே தவிர்த்து இது எல்லாம் பண்ணுறதும் யார், அங்கே இருக்கிற படிச்சுட்டு இருந்த ஆஃபீஸர்ஸ் தான். கிளியராக? ஸோ இதுதான் ஃபைனலானது, ரீஜனல் வைஸ் அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறது. சரியா? நெக்ஸ்ட் வந்து ஜிடிபி அண்ட் வெல்ஃபேர். ஸோ ஜிடிபியை வச்சு இதுதான் வெல்ஃபேர் ஆஃப் த கண்ட்ரின்னு சொல்ல முடியுமா? இப்போ ஜிடிபி நல்லா இருக்குன்னா கண்ட்ரியில் எல்லாரும் நல்லா வாழ்றாங்கன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா, முடியாதா? சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ நார்மலாக என்ன பண்ண முடியாது, பர்ஃபெக்ட் மெஷராக இதை எடுத்துக்க முடியாது. இதை வச்சு பர்ஃபெக்டாக எல்லாருமே நல்லா வாழ்றாங்கன்னு என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது ப்ராக்டிக்கலாக. இன்ஃபேக்ட் ஜிடிபி வந்து எபிலிட்டி டு அப்டைன் மெனி ரெக்வயர்மெண்ட்ஸ் டு மேக் அவர் லைஃப் பெட்டர், பட் எட் லீவ் அவுட் மெனி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸை வந்து விட்டுருது. ஜிடிபி வந்து சொல்லக்கூடிய மெஷர் தான், ஆனால் அதில் நிறைய மேட்டர்ஸை வந்து என்ன பண்ணிடுறாங்க, கன்சிடர் பண்ணாமல் விட்டுடுறாங்க. ஜிடிபி மெஷர் எதெல்லாம் எக்ஸ்க்ளூட் பண்ணுதுன்னா, இந்த கிரிட்டிக்கலாக இந்த விஷயத்தெல்லாம் என்ன பண்ணிடுது, ஒழுங்காக பேசவே இல்லை, இதெல்லாம் எக்ஸ்க்ளூட் பண்ணிடுது. அதனால ஜிடிபியை டைரெக்டாக வச்சு பீப்புள் இந்த கண்ட்ரியில் ஜிடிபி நல்லா இருக்கு, பீப்புள் இந்த ஊரில் நல்லா வாழ்றாங்க என்ன பண்ண முடியாது, டைரெக்டாக சொல்ல முடியாது, பர்ஃபெக்டாக சொல்ல முடியாது. சொல்லலாம், ஆனால் என்ன பண்ண முடியாது, பர்ஃபெக்டாக இப்படி தான் வாழ்றாங்க என்ன பண்ண முடியாது, நம்மளால சொல்ல முடியாது. என்னென்ன விட்டுருதுன்னா, இன்கம் டிஸ்ட்ரிபியூஷனை விட்டுருது. இப்போ ஜிடிபி எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அதில் முகேஷ் அம்பானியோடைய இன்கமாக ஆட் ஆயிருக்குமா, ஆட் இருக்காதா, ஆட் ஆகும். இப்போ முகேஷ் அம்பானியோட இன்கம் பாப்புலேஷன் போட்டினா இந்தியாவில் இருக்க ஒவ்வொருத்தரும் அதிகமாக ஏர்ன் பண்ணுற மாதிரி காட்டும், ஆனால் ரியல் அது ஏர்ன் பண்ணுறோமா, கிடையாது. அப்போ இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் இங்கே இல்லை, எல்லாருக்குமே ஈக்குவல் லெவல் ஆஃப் இன்கம் இங்கே என்ன கிடையாது, கிடையாது. ஸோ ஜிடிபி பர் கேபிட்டா வந்து கம்ப்ளீட்லி இன்எடிகுவேட் மெஷர். அதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது, ஒழுங்காகவே சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாரும் அப்போ முகேஷ் அம்பானி 1 லட்ச ரூபா ஏர்ன் பண்ணுறானா ஆகிடுமா, ஜிடிபி 1 லேக் இருக்குதுன்னா இப்போ முகேஷ் அம்பானி 1 லேக் ஏர்ன் பண்ணுறானா ஆகிடுமா, கரெக்டாக இல்லையா? ஸோ பர்ஃபெக்டாக என்ன பண்ண முடியாது, வச்சு சொல்ல முடியாது. அண்ட் குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இந்த சிஸ்டம், டெக்னாலஜிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அதெல்லாம் ஜிடிபியில் நம்ம கன்சிடர் பண்ணலை. அதனால் அவுட்புட்டும் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம ப்ரைஸை மட்டும் தான் பார்க்குறத தவிர்த்து இந்த டெக்னாலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் நம்ம பார்க்கல. அதனால நம்ம ஜிடிபியை வச்சு பர்ஃபெக்டாக என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாதுன்றாங்க. நெக்ஸ்ட்டு ப்ரொடக்ஷன் ஹிடன் ஃப்ரம் கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் லைக் கேம்பிளிங், அந்த மாதிரி ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. ட்ரக்ஸு அதெல்லாம் கவர்மெண்ட் கண்ணில் படாமல் ப்ரொடக்ஷன்ஸ் இதெல்லாம் நடக்கும். அதெல்லாம் இங்கே நம்ம கன்சிடர் பண்ணலை. நம்மளுடைய ஜிடிபிக்கு ஸ்மகிள்டு குட்ஸு அதெல்லாம் வச்சு ப்ரொடக்ஷன் நடக்குதா இல்லையா? கோல்டு 3D வந்து ஸ்மகிள் பண்ணி வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்களா இல்லையா? ஸோ அதெல்லாம் உங்களுடைய ஜிடிபிக்கு கன்சிடர் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் நான் மார்க்கெட் ப்ரொடக்ஷன் லைக் ஹெல்த் ஆஃப் கண்ட்ரி சிட்டிசன், இங்கே ஹெல்த்தை நம்ம மெஷர் பண்ணல, எஜுகேஷன் லெவலில் மெஷர் பண்ணல, பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷனை மெஷர் பண்ணல, பொலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ் அதர் சிக்னிஃபிகன்ட்லி அஃபெக்ட் த வெல்பீயிங்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணல, மெஷர் பண்ணலை. அதை வச்சு நல்லா இருக்காங்கன்னு சொல்லி என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. நெக்ஸ்ட்டு இங்கே ஃப்ரீ டைம் டிசேபிலிட்டி ஆஃப் லாஸ் ஆஃப் லீஷர் டைம். ஸோ என்ன பண்ணுறோம், இங்கே அதர் திங்ஸ் ரிமைனிங் சேம், ஜிடிபி ரைசஸ் இஃப் டோட்டல் ஹவர்ஸ் ஆஃப் ஒர்க் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஜிடிபி ரைஸ் ஆகுது. அப்போ ஃப்ரீ டைம்ன்ற ஒன்று குறைஞ்சிருது. இப்போ ஃப்ரீ டைம் குறைச்சின்னா எப்படி சந்தோஷமா இருப்பான், வெல்பீயிங்காக இருப்பான்னு நம்ம எப்படி சொல்ல முடியும், சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் எக்கனாமிக் பேட்ஸ், கிரைம், பொல்யூஷன், டிராஃபிக் கன்ஜெஷன்லாம் நம்ம இங்கே ஜிடிபி கன்சிடரேஷனுக்கு பேசவே இல்லை. அதனால பீப்புள் நல்லா வாழறாங்கன்னு சொல்லி நம்மளால என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. வாலண்டரியாக ஒருத்த சர்வீஸ் பண்ணுறான்னா அந்த சர்வீஸில் ஜிடிபி இன்க்ளூட் ஆகாது. ஸோ அதை வச்சு நம்ம சொல்ல முடியாது. நெக்ஸ்ட்டு கம்யூனிட்டியோட ஃபீலிங், செக்யூரிட்டி, ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, லீஷர் டைம், ஃபேர்னஸ்லாம் இங்கே நம்ம மெனி திங்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணலை. நெக்ஸ்ட்டு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எக்ஸ்டர்னலிட்டிஸ் அதுவும் நம்ம இங்கே கன்சிடர் பண்ணலை. நெக்ஸ்ட்டு டிஃபெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், போலீஸ் ப்ரொடெக்ஷன் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம இங்கே கன்சிடர் பண்ணலை. ப்ரொடக்ஷனுக்கும் இதுக்கும் நம்ம டிஸ்டிங்ஷன் ப்ராப்பராக மேக் பண்ணலை. அதனால் டேரெக்டாக ஜிடிபியை வச்சே நம்ம என்ன பண்ண முடியாது, வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள் நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்ல முடியாது. கிளியரமா? நெக்ஸ்ட்டு என்னென்ன லிமிடேஷன்ஸ் அண்ட் சேலஞ்சஸ் நேஷனல் இன்கம் கம்ப்யூட் பண்ணுறதுல அப்படின்னா ஒரு ப்ராப்பர் டெஃபினிஷன் கிடையாது நமக்கு.
இப்படி தான் நேஷனல் இன்கம்மை கம்ப்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன கிடையாது, ப்ராப்பரான டெஃபினிஷன் கிடையாது. அண்டு ஃபைனல் குட்ஸுக்கும் இன்டர்மீடியட் குட்ஸுக்கும் ஒரு கிளியர் கட் டிஸ்டிங்ஷன் வந்து கிடையாது. இதுதான் ஃபைனல் குட்ஸு, இதுதான் இன்டர்மீடியட் குட்ஸ்ன்னு சொல்லி கிளியராக உங்களால் என்ன பண்ண முடியாது, ப்ராக்டிக்கலாக சொல்ல முடியாது. இங்கே எக்ஸாம்பிள் நமக்கு அவனே கொடுத்துருப்பான், பட் ப்ராக்டிக்கலாக என்ன பண்ண முடியாது. இங்கே எக்ஸாம்பிள் இன்டர்மீடியட் கன்செப்ஷன் அவனே கொடுத்துருப்பான், சரியா, பட் ப்ராக்டிக்கலாக என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் இந்த ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ்லாம் இஷ்யூ இருக்குது. இப்போ கவர்மெண்ட் மானியம் கொடுக்குறாங்க, அது போய் எல்லாருக்கும் சேர்ந்தா அந்த மாதிரி நிறைய அதில் இஷ்யூஸ் வந்து இருக்குது. டியூரபிள் குட்ஸோடைய சர்வீசஸ், அப்புறம் வந்து இன்கார்பரேட்டிங் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம்ல டிஃபிகல்ட்டி இருக்குது. அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறோம், புது குட்ஸுக்கு கான்ஸ்டன்ட் ப்ரைஸ் வேல்யூவேஷன் பண்ணுறோம், அதுவும் ஒரு தப்பு. நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் சர்வீசஸோடைய வேல்யூவேஷன், இதெல்லாம் டிஃபிகல்ட்டிஸ். வேறு என்னென்ன சேலஞ்சஸ்னால் டேட்டா நிறைய பேருக்கு நமக்கு கிடைக்காது. கவர்மெண்ட் எல்லாத்துக்கும் டேட்டா கலெக்ட் பண்ண முடியுமா, முடியாது. நெக்ஸ்ட்டு நான் மானிட்டைஸ்டு செக்டார், பணமே இல்லாமல் வேலை செய்கிற செக்டார்ஸ்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்போ எப்படி ஜிடிபி கால்குலேட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு செல்ஃப் கன்சம்ஷனுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறது ஜிடிபிக்கு என்ன பண்ண முடியாது, நம்ம எவ்வளோ செல்ஃப் கன்சம்ஷனுக்கு ப்ரொடியூஸ் பண்ணாலும் சொல்ல முடியாது. ஹோட்டலில் போய் சாப்பிட்றாங்கன்னா அந்த 10 தோசை சாப்பிட்டா டேட்டா எடுக்க முடியும். ஜொமேட்டோவில் எவ்வளோ ஆர்டர் பண்ணியிருக்கான், இந்த வருஷத்துடைய ஹையஸ்ட் தோசை ஆர்டர் இவன், இந்த வருஷத்துடைய ஹையஸ்ட் பிரியாணி ஆர்டர் சொல்கிறாங்க, டேட்டா இல்லையா, பட் வீட்டில் சொல்ல முடியுமா, செல்ஃப் கன்சம்ஷன் அந்த டேட்டா எடுக்க முடியாது. அப்புறம் இன்கம்மை ரெக்கார்ட் பண்ண மாட்டாங்க டியூ டு இல்லிட்ரஸி அண்ட் இக்னோரன்ஸ். அப்புறம் ப்ராப்பர் ஆக்குபேஷனல் கிளாசிஃபிகேஷன் இங்கே கிடையாது. அப்புறம் ஃபிக்ஸட் கேபிட்டல் கன்சம்ஷனோட எஸ்டிமேட்டும் இங்கே அக்யூரேட் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. கிளியராக இதானது இருக்கு லிமிடேஷன்ஸ் அண்ட் சேலஞ்சஸ். 15 தான் கொடுத்துருப்பாங்க, ஓகேவா. உங்களுக்கு நான் 1000 கொஸ்டின்ஸ் ஷேர் பண்ணுறேன், சரியா. 15 வச்சுட்டு என்ன எக்ஸாம் எழுதுறது, ஓகேவா. நான் ஒரு பிடிஎஃப் வந்து குரூப்பில் போடுறேன், 1000 கொஸ்டின் இருக்கும், ஓகேவா. அந்த 1000 கொஸ்டின் பார்க்கணும். எதில், மேக்ரோவில் மட்டும். மேக்ரோன்னு சாப்டர் 6, 7, 8, 9, 10 அதில் வரைக்கும் 1000 கொஸ்டின்ஸ் இருக்கும், புரியுதா. மைக்ரோவுக்கு நீ வந்து ஸ்கேனர் வாங்கிக்கோ, ப்ளஸ் புக்கில் இருக்க கொஸ்டின்ஸ் பார்த்துக்கோ, அது தவிர்த்து லைன் பை லைன் படிச்சுக்கோ. மேக்ரோவுக்கு லைன் பை லைன் படிக்கணும், ப்ளஸ் நான் ஒரு 1000 கொஸ்டின்ஸ் இருக்கும் அதுவும் படிக்கணும், ப்ளஸ் ஸ்கூல் புக்ஸ் ஏதாவது இருக்குது மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னாலும் அதை எடுத்து சால்வ் பண்ணு. இந்த சாப்டர் ரிலேட்டடாக ஏதாவது வருதுன்னா சால்வ் பண்ணு, ஏன்னா உனக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இங்கே கொடுக்கல. ஈவன் ஐசிஏவுடைய ஆன்லைன்லேயுமே இது கம்மியாக தான் கொஸ்டின்ஸ் கொடுத்து வச்சுருக்கான், நிறைய கொஸ்டின்ஸ் இது கொடுக்கவே இல்லை. கிளியராக இது எல்லாமே முன்னாடி இன்டரில் இருந்துச்சு, ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷனில் தான் இருந்துச்சு, அதுக்கப்புறம் இன்டருக்கு மாற்றினாங்க. இன்டர் மாற்றினாலே மொத்த அப்ஜெக்டிவ் எடுத்துகிட்டு டிஸ்கிரிப்டிவ் ஆகிட்டாங்க, 40 மார்க்ஸ் தியரி பேப்பர் ஆகிட்டாங்க. இப்போ மறுபடியும் வந்து அப்ஜெக்டிவ் கொண்டு வந்துட்டாங்கல்ல, அதனால் உங்களுக்கு ரிலீஸே பண்ணல. இதில் மேக்ஸிமம் ஐசிஏவுடைய வெப்சைட்டில் போனீங்கன்னா கூட 500 கொஸ்டின் இருக்கும், அதில் 400 கொஸ்டின் மைக்ரோவில் தான் இருக்கும், 100 கொஸ்டின் தான் மேக்ரோவில் இருக்கும். ஆனால் மேக்ரோவில் உங்களுக்கு எக்ஸாமில் கொஸ்டின்ஸ் வரும். அதனால் என்ன பண்ணால் ஸ்கூல் புக்கு வேறு என்னென்னலாம் நேஷனல் இன்கம் ரிலேட்டடாக உங்களுக்கு புக்கு கிடைக்குதோ எடுத்து சால்வ் பண்ணு, அதில் டவுட்ஸ் இருக்குன்னா எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கேளு, சரியா. கிளியராக நான் அது தவிர்த்து நான் ஒரு 1000 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு தரேன், அந்த கொஸ்டினை நீ என்ன பண்ண சால்வ் பண்ணி பாரு. இந்த 5 சாப்டர்லேருந்து 1000 கொஸ்டின்ஸ் கொடுங்க, சரியா. அப்போ தான் பாஸ் ஆக முடியும், ஓகேவா. தைரியமாக பாஸ் பண்ணுறது தான் நம்ம மோட்டிவ், ஓகேவா. சும்மா வந்து ஜஸ்ட் பாஸ் கூட கிடையாது, கண்டிப்பாக 60, 70 எடுக்கணும் மினிமம், சரியா. இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா அழகாக எடுக்கலாம். நான் சொன்னதை ஃபாலோ பண்ணால் எடுக்கலாம், பண்ண மாட்டேன் சார்னா இன்னொரு அட்டெம்ப்ட் ஆகும், அவ்வளோதான், முடியவே முடியாதுன்னு கிடையாது, சரியா. ஸோ இப்போ தான் அதிபயங்கரமான விஷயத்துக்குள்ள வரும். கெய்னீஷியன் தியரி அப்படின்னு ஒரு தியரி, அவன் நேஷ்னல் இன்கம்ல உனக்கு சூப்பராக சில விஷயத்த சொல்கிறான். அந்த தியரி தான் நம்ம படிக்க போகிறோம், ஓகேவா. கதற படிக்க போகிறோம். புரியலனா சொல்லு, அப்படியே பேக் முடிச்சுட்டு இருக்காத, சரியா. கிளியராக இருக்கிற நோட்ஸ் கொடுக்குறேன் உனக்கு. என் பையன் நிறைய கிரிக்கி வச்சுருக்கான் அந்த நோட்ஸை, நீ அப்படியே ஃபோட்டோ எடுத்துக்கோ அப்புறமா, சரியா. நான் ஆல்ரெடி நோட்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி தான் நோட்ஸ் தனியாக எடுத்து வச்சுருக்கேன், அதை நீ இப்போ என்ன பண்ணிக்கோ, ஃபோட்டோ எடுத்துக்கோ, கிளியராக. அது கொஞ்சம் கிரிக்கி இருக்கும், அது நீ தனியாக உட்காந்து எழுதிக்கோ, சரி. வாயில் டிக்டேட் பண்ணாலும் அதை தான் நான் சொல்ல போகிறேன். அதுக்கு வந்து நீ என்ன பண்ணிக்கோ, அப்புறமா ஃபோட்டோ பிடிச்சிட்டு எழுதிக்கோ, இல்லை நோட் வச்சு கூட உட்காந்து குரூப்பாக உட்காந்து எழுதிக்கோ, உங்களுடைய இஷ்டம், சரியா. இதுக்கு முன்னாடி 3 மெத்தட் பார்த்தோமா, நேஷனல் இன்கம் டிட்டர்மைன் பண்ணுறது. என்னென்ன மெத்தடு,
வேல்யூ ஆடட் ஆர் ப்ரொடக்ஷன் மெத்தட், இன்கம் மெத்தட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆர் எக்ஸ்பென்சஸ் மெத்தட். ஓகேவா? இப்போ கெய்னீஷியன் அப்படின்னு ஒரு எக்கனாமிஸ்ட், கெய்னீஷியன் அப்படின்னு ஒரு எக்கனாமிஸ்ட்டு அவன் என்ன சொல்கிறான்னா, நேஷனல் இன்கம்மை நான் சொல்கிற மாதிரி டிட்டர்மைன் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். இங்கே சொல்லும் போது அவன் சிம்பிளாக சொல்லிட்டான், 2 செக்டார் மாடல், 3 செக்டார் மாடல், 4 செக்டார் மாடல் அந்த மாதிரி டிட்டர்மைன் பண்ணுன்னு சொல்லிட்டான். இப்போ நீ இந்த 2 செக்டார் மாடல்லாம் என்ன, 3 செக்டார் மாடல்லாம் என்ன, 4 செக்டார் மாடல்லாம் என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுதான் ஹைலி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அதை தவிர்த்து இன்வெஸ்ட்மெண்ட் மல்டிப்ளையர் அப்படின்ட்டு ஒரு சின்ன கான்செப்ட் தான், அது மட்டும் உனக்கு நிறையா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. புரியுதா? கிளியரா? ஸோ ஆல்ரெடி பார்த்த மாதிரி உனக்கு இங்கே ஓவராலாக சொல்லிட்டு டிப்ரெஷன்லாம் வந்துச்சு. அப்போ வந்து இந்த ஜான் மைனார்ட் கெய்ன்ஸ் அப்படிங்கிறவன் இதை வந்து என்ன பண்ண அவனுக்கு எழுதலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த டிப்ரெஷன் டைமில் இதெல்லாம் வந்து உனக்கு எழுதுனாங்க அப்படின்னு சொல்லி உனக்கு ஓவராலாக ஃபஸ்ட் பேராகிராஃப் தேதி தான். ஓகேவா? சரி, இப்போ கெய்ன்ஸ் இந்த விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் மாடர்ன் மேக்ரோ எக்கனாமிக்ஸில். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறான்னா, கன்சம்ஷனுக்கும் இன்கமுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்குது. என்ன சொல்கிறான்? கன்சம்ஷனுக்கும் இன்கமுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்குது. இன்கம்மை ஒய்ன்னு வச்சுக்கோ, கன்சம்ஷனை சின்னு வச்சுக்கோ. அண்ட் மல்டிப்ளையர் அப்படின்னு ஒரு கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். மல்டிப்ளையர்னா நம்ம தனியாக பார்ப்போம். ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணுதுன்னா, எக்ஸ்பிளைன்ஸ் ஹவு ஷாக் டு அக்ரிகேட் டிமாண்ட் கேன் பி ஆம்பிளிஃபைட் அண்ட் லீட் டு லார்ஜர் ஷிஃப்ட் இன் த அவுட்புட். எப்படி ஷாக் இந்த அக்ரிகேட் டிமாண்ட் உன்னுடைய அவுட்புட்டை அஃபெக்ட் பண்ணும். டிமாண்ட் தானேம்மா, ஒருத்தருடைய டிமாண்ட் என்ன, டிமாண்டு. எல்லாருடைய டிமாண்ட் என்ன, நேஷன் வைஸ் அக்ரிகேட் டிமாண்ட். அப்போ அந்த நேஷன் வைஸ் அக்ரிகேட் டிமாண்ட் எப்படி அவுட்புட்டை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றத சொல்கிறோம். அது எதை வச்சு சொல்கிறோம்? கன்சம்ஷன் அண்ட் இன்கம் அண்ட் மல்டிப்ளையர் வச்சு சொல்கிறோம். நெக்ஸ்ட் லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ், மணி, மானிட்டரி பாலிசி எப்படி உன்னுடைய டிமாண்ட் அஃபெக்ட் பண்ணுது. இதை வந்து நம்ம சாப்டர் 7 8 பேர் மானிட்டரி. இது வந்து சாப்டர் 8 பார்ப்போம். இது என்ன பார்ப்போம்? சாப்டர் 8 மல்டிப்ளிகேஷன் தியரி வந்து பார்ப்போம். சரியா? நெக்ஸ்ட்டு கன்சம்ஷன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி உன்னுடைய டிமாண்ட் அண்ட் அவுட்புட்டை அஃபெக்ட் பண்ணுது. இங்கே என்ன பார்த்தோம்? கன்சம்ஷன் அண்ட் இன்கம். நெக்ஸ்ட் என்னது? கன்சம்ஷன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி உன்னுடைய டிமாண்டை அஃபெக்ட் பண்ணுதுன்னு பார்க்க போகிறோம். இதுதான் இந்த 2 தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதை 3 மாடலில் ப்ரெசென்ட் பண்ணுறோம். என்ன பண்ணுறோம்? 3 மாடல். இதுக்கு பியாண்ட் ஒரு மாடலே கிடையாது அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? எப்படி எடுத்தீங்கனாலும் இந்த 3 மாடலுக்குள்ளே ஃபிட் பண்ண முடியும். ஒன்று சின்னதாக இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் மாடலில் ஃபிட் பண்ண முடியும். அண்ட் இந்தியா லெவலில் இருந்துச்சுன்னா செகண்ட் மாடலில் ஃபிட் பண்ண முடியும். வேர்ல்டு லெவலில் இருந்துச்சுன்னா தேர்ட் மாடலில் ஃபிட் பண்ண முடியும். அப்போ பியாண்ட் வேர்ல்டு போகுமா? போகாது. ஸோ இந்த 3 மாடல் என்ன பண்ணலாம்? அழகாக ஃபிட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 2 செக்டார் மாடல் பேசிக் மாடல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்து 3 செக்டார் மாடல் 4 செக்டார் மாடல் ஈஸியாக இருக்கும். சரியா? 2 செக்டார் மாடலுக்கு தான் நம்ம டைம் அதிகமாக எடுத்து போகிறோம். அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா 3 செக்டார் மாடலையும் 4 செக்டார் மாடலையும் சீக்கிரமாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரியா? கிளியரா? ஸ்கூலில் வந்துருக்கா 2 செக்டார் 3 செக்டார் எல்லாமே வந்துருக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு 2 செக்டார் மாடல் சர்க்குலர் ஃப்ளோ. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் சர்க்குலர் ஃப்ளோன்னு, கரெக்டாக இல்லையா? ஸோ அப்போ இங்கே சர்க்குலர் ஃப்ளோவில் 2 செக்டார் மாடல் எப்படி இருக்கும்னா, இது வந்து கம்பெனின்னு வச்சுக்கோங்க. ஓகே, இதுதான் கம்பெனிங்க, கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஓகேவா? இப்போ இந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை இந்த ஃபர்ம் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அதுக்கு என்ன தேவை? இந்த ஃபேக்டர்னு ஒருத்தன் தேவை. அவனுக்கு நான் பேமெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். அந்த ஃபேக்டர் தான் ஹவுஸ் ஹோல்டு. ஹவுஸ் ஹோல்டுனா யார்? வீட்டில் இருக்க நம்ம, கரெக்டாக இல்லையா? ஸோ இவன் என்ன பண்ணுறான்? இந்த இன்புட்டாக இந்த கம்பெனிக்கு கொடுக்குறான். இவன் இந்த கம்பெனியில் வேலை செய்கிறான், அதுக்கு இவனுக்கு சம்பளம் கிடைக்குது. இந்த சம்பளத்தை இவன் கன்சியூம் பண்ணுறான். யாருடைய கூட்ஸு? ஃபர்முடைய கூட்ஸு. ஃபர்முடைய கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இவன் என்ன பண்ணுறான்? கன்சியூம் பண்ணுறான். இதான மாடல்.
டூ செக்டார் மாடல். அப்போ டூ செக்டார் மாடல் எத்தனை பேர் இருக்கான்? ஹவுஸ் ஹோல்ட் அண்ட் பிஸ்னஸ் ஃபார்ம். ஹவுஸ் ஹோல்ட் அண்ட் பிஸ்னஸ் ஃபார்ம். கிளியரா? ஸோ மணி எப்படி சொசைட்டியில் மூவ் ஆகுது, மணி எப்படி ப்ரொடியூசர் கிட்ட இருந்து ஒர்க்கர் கிட்ட போகுது, அண்ட் ஒர்க்கர் கிட்ட இருந்து எப்படி ப்ரொடியூசருக்கு திரும்பி வருது, மணி எப்படி ப்ரொடியூசர் கிட்ட இருந்து ஒர்க்கருக்கு போகுது, அந்த ஒர்க்கர் கிட்ட இருந்து மணி எப்படி திரும்பி ப்ரொடியூசருக்கு வருது. இப்போ ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியில் நீ வேலை செய்யற, அப்ப அந்த வேலை செய்யற சம்பளம் கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கும். அந்த காசு மறுபடியும் எப்படி அந்த கம்பெனிக்கு திரும்பி வருது? கன்சியூம் பண்றதுனால, ப்ராடக்ட் வாங்குறதுனால. அதான் சொல்றோம், மணி எப்படி ப்ரொடியூசர் கிட்ட இருந்து ஹவுஸ் ஹோல்டுக்கு போகுது, அந்த ஹவுஸ் ஹோல்டு கிட்ட இருந்து எப்படி மணி ப்ரொடியூசர் கிட்ட வருது. இதான் எத்தனை மாடல்? டூ செக்டார் மாடல். ஸோ ஷார்ட்டாக சொல்ல போனோம்னா இங்கே எக்கனாமியில் எண்ட்லெஸ் சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் மணி இருக்கும். இதான் ஒரு பேசிக் மாடல். இதில் என்ன பண்ணுறோம்? ஆக்சுவல் ஃப்ளோ ஆஃப் மணி வந்து ரியலாக மோர் காம்ப்ளிகேட்டட். ஆக்சுவல் ஃப்ளோ என்னது? காம்ப்ளிகேட்டட். இது என்ன சொல்கிறான்? உனக்கு பேசிக்காக சொல்கிறான். கரெக்டா? ஆக்சுவல் ஃப்ளோ ஆஃப் மணி இப்படி இருக்கணுன்ற அவசியம் கிடையாதுமா. ஓகேவா? நெக்ஸ்ட் எக்கனாமிக்ஸ் வந்து என்ன பண்ணுறோம்? மோர் ஃபேக்டர்ஸை ஆட் பண்ணியிருக்காங்க இந்த காம்ப்ளெக்ஸ் இந்த மாடர்ன் எக்கனாமிக்ஸை சொல்கிறதுக்கு. ஓகேவா? அண்ட் இந்த ஃபேக்டர்ஸ் தான் நேஷனல் ஜிடிபி ஆர் நேஷனல் இன்கம்னுக்கு சொல்கிறோம். ஓகேவா? இதுதான் மாடல் வந்து சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம் மாடலில் சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ இங்கே பேசிக் பர்பஸ் என்ன அப்படின்னா நீ ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், மணி எப்படி மூவ் ஆகுது வித்தின் த எக்கனாமி. எக்கனாமியை ரெண்டு பிரைமரி பிளேயராக பிரிக்கிறாங்க. ஒன்று என்னது? ஹவுஸ் ஹோல்டு, இன்னொன்று என்னது? கார்பரேஷன். கார்பரேஷன் தான் கம்பெனி. ஓகேவா? ஸோ இங்கே மார்க்கெட்டை பார்ட்டிசிபென்ட்ஸ்லாம் இங்கே நம்ம பிரிக்கலை. ஓகேவா? ஹவுஸ் ஹோல்டு அப்படிங்கிறது என்ன? ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனை ஓன் பண்ணுறது யாரு? ஹவுஸ் ஹோல்டு. அவன் என்ன பண்ணுறான்? அவனை விற்கிறான். எதுக்கு? இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்கு அவனை வித்துடுறான். கரெக்டாக இல்லையா? நீ சம்பாதிக்கிறது உன்னையே வித்துட்ட. கரெக்டாக இல்லையா? உன்னை அவங்ககிட்ட வித்ததுனால தானே நீ சம்பாதிக்கிற. ஓகேவா? ஸோ அந்த வந்த இன்கம்மை எதுக்கு யூஸ் பண்ணுறான்? ஸ்பெண்ட் பண்ணுறான். எதுக்கு? கன்சியூம் பண்ணுறதுக்கு ஃபைனல் குட்ஸை. அது யார் ப்ரொடியூஸ் பண்ணுறான்? பிஸ்னஸ் ஃபார்ம். ஸோ இந்த பிஸ்னஸ் ஃபார்ம் என்ன பண்ணுது? ஃபேக்டர்ஸை ஹையர் பண்ணுது. அதான் யார்? ஹவுஸ் ஹோல்டு. ஸோ இங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறதுனா இந்த குட் சர்வீசஸ் ஹவுஸ் ஹோல்டு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அண்ட் தே டு நாட் சேவ். அவங்க என்ன பண்ணுறது இல்லை, சேவ் பண்ணுறது கிடையாது. அண்ட் நோ கார்பரேஷன் ஆர் கார்பரேட் சேவிங் ஆர் ரீடைன்ட் ஏர்னிங் அப்படின்னு சொல்கிறோம். எதுவுமே வந்து கம்பெனி என்ன பண்ணல, சேவ் பண்ணல அப்படின்றத பேசிக்காக சொல்கிறோம். அப்போ டோட்டல் இன்கம் என்னது? ப்ரொடியூஸ்ட். எதுவுமே சேவ் பண்ணலன்னு ப்ரொடியூஸ்ட் இஸ் ஈக்குவல் டு இன்கம். கம்பெனியும் சேவ் பண்ணல, நீயும் சேவ் பண்ணல. அப்போ ப்ரொடியூஸ் பண்ணது எல்லாமே ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன். கரெக்டாக இல்லையா? இவன் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கானே அதை வாங்கியிருப்பான். இவனை சேவ் பண்ணா அதை கொடுத்துருப்பான். கரெக்டாக இல்லையா? அப்போ டோட்டல் இன்கம் என்னது? ப்ரொடியூஸ்ட். ஸோ அந்த சிச்சுவேஷனில் எப்படி இருக்கும்? டோட்டல் இன்கம் தட் இஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு அக்ரூஸ் டு த ஹவுஸ் ஹோல்ட் ஈக்குவல்ஸ் டு டிஸ்போசபிள் பர்சனல் இன்கம். டிஸ்போசபிள் பர்சனல் இன்கம் என்ன? டாக்ஸ் போக பேலன்ஸ் இருக்குது தான் அது டிஸ்போசபிள் பர்சனல் இன்கம். அப்போ உன்னோட இன்கம் என்னது? ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக நீ வச்சிருக்க. கிளியராப்பா? ஸோ அப்போ கம்பெனி ஆங்கிள்லேருந்து ஃபேக்டர் பேமெண்ட் சொல்கிறது, ஹவுஸ் ஹோல்டு ஆங்கிள்லேருந்து ஃபேக்டர் இன்கம்னு சொல்லலாமா? அப்போ அந்த ஃபேக்டர் இன்கம் தான் நீ ஸ்பெண்ட் பண்ணுவியா? எக்ஸ்பெண்டிச்சர். அதுதான் கம்பெனிக்கு ரிசிப்டா? கம்பெனிக்கு அந்த காசு உள்ளே வரும். அதுதான் வேல்யூ ஆஃப் த அவுட்புட்னு சொல்லலாமா? ஸோ இது ஈக்குவல் டு இது ஈக்குவல் டு இது ஈக்குவல் டு இது ஈக்குவல் டு எல்லாமே ஒன்று தான் அப்படிங்கிறான். புரியுதா? கிளியரா? ஸோ அப்போ இங்கே ஈக்லிபிரியம் என்ன? ஈக்லிபிரியம் என்ன? உன்னுடைய அக்ரிகேட் இன்கம் அண்ட் அதனுடைய சேஞ்சஸ் நம்ம பார்க்கணும். ஓகேவா? இங்கே அக்ரிகேட் டிமாண்ட் இஸ் ஈக்குவல் டு அக்ரிகேட் சப்ளை தான் உன்னுடைய ஈக்லிபிரியம். நேஷனல் இன்கம் பொறுத்த வரைக்கும் என்னது? அங்கே பார்த்தோன்னே டிமாண்ட் ஈக்குவல் டு சப்ளை தான் நமக்கு என்னது? ஈக்லிபிரியம். இங்கே என்னது? ஏடி இஸ் ஈக்குவல் டு ஏஎஸ் தான் உன்னுடைய ஈக்லிபிரியம். ஏடி என்னது? அக்ரிகேட் டிமாண்ட். ஏஎஸ் என்னது? அக்ரிகேட் சப்ளை. எல்லா சாப்டர்லையும் சேம் தான். அவுட்புட் ஈக்லிபிரியம் எப்படி இருக்கும்? உன்னுடைய அவுட்புட் ப்ரொடியூஸ்டு தான் குவான்டிட்டி டிமாண்டடாக இருக்கும். கிளியரா? புரியுதா?
ஸோ இதுதான் உனக்கு பேசிக்காக உனக்கு சொல்லியிருக்கான். இப்போ அந்த கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அக்ரிகேட் டிமாண்ட்னா என்ன, அக்ரிகேட் டிமாண்ட்னா என்ன. நெக்ஸ்ட் பேஜ். அக்ரிகேட் டிமாண்ட் வந்து டோட்டல் பிளான்ட் எக்ஸ்பெண்டிச்சர் தானே உனக்கு அக்ரிகேட் டிமாண்ட். கிளியரா? இந்த 2 செக்டார் மாடலை பொறுத்த வரைக்கும் எக்ஸ் ante அக்ரிகேட் டிமாண்ட் ஃபார் கன்சம்ஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் எக்ஸ் ante அக்ரிகேட் டிமாண்ட் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட். அதுதான் வந்து என்ன சொல்றாங்க, அக்ரிகேட் டிமாண்ட்னு சொல்றாங்க. அப்ப அக்ரிகேட் டிமாண்ட் இஸ் ஈக்குவல் டு கன்சம்ஷன் பிளஸ் இன்வெஸ்ட்மெண்ட். அக்ரிகேட் டிமாண்ட் என்னது, கன்சம்ஷன் பிளஸ் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மேலே பார் போட்டாங்கன்னா கான்ஸ்டன்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னு அர்த்தம். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மேலே பார் போட்டாங்கன்னா அர்த்தம் கான்ஸ்டன்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னு அர்த்தம். அப்போ ஃபைனலாக நான் பார்த்தேன் ஏடி இஸ் ஈக்குவல் டு சி பிளஸ் ஐன்னு பார்த்தியா? இப்போ சின்னா என்னன்னு சொல்கிறாங்கன்னா, சின்றது இஸ் அ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஆவரேஜ் கன்சம்ஷன் அண்ட் அக்ரிகேட் டிஸ்போசபிள் இன்கம். சின்றது என்ன, ஆவரேஜ் கன்சம்ஷனுக்கும் டிஸ்போசபிள் இன்கம்க்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் தான் அது சி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சி இஸ் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய். ஒய் என்னது, டிஸ்போசபிள் இன்கம். ஒய் என்னது, டிஸ்போசபிள் இன்கம். இப்போ அந்த சி இன்னொரு மாதிரி சொல்றாங்க, சி இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி ஒய்னு சொல்றாங்க. இதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், ஒரே நிமிஷம் சொல்றேன். ஓகே, C is equal to A plus BY அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ அப்ப A அப்படிங்கிறது இங்க என்ன அப்படின்னா ஒரு கான்ஸ்டன்ட் கன்சம்ஷன். ஏங்கிறது என்ன, கான்ஸ்டன்ட் கன்சம்ஷன். அப்ப என்னது, காசே இன்கமே இல்லைனாலும் நீ கன்சியூம் பண்ணுவ. இன்கமே இல்லைனாலும் நீ என்ன பண்ணுவ, கன்சியூம் பண்ணுவ. இப்போ நீ இன்கம் ஏர்ன் பண்றியா, நீ சம்பாதிச்சியா, இல்லை, கரெக்டா இல்லையா? ஆனா நீ கன்சியூம் பண்றியா இல்லையா, பண்ற. அதான் ஏ. கிளியரா? ஏன்றது என்ன, கான்ஸ்டன்ட் கன்சம்ஷன். ஏங்கிறது என்ன, கான்ஸ்டன்ட். சம்பாதிக்கவே இல்லைனாலும் நம்ம கன்சியூம் பண்ணுவோம், அதுக்கு பேர் தான் என்னது, ஏ. அந்த கன்சம்ஷன் தான் இதுவும் இன்க்ளூட் ஆகுதுல்ல. அப்ப நீ கன்சியூம் பண்றது நேஷனல் இன்கம் இன்க்ளூட் ஆகுமா ஆகாது, எனக்கு இன்கமா இல்லையா, அது கரெக்டா இல்லையா? அப்ப இன்க்ளூட் ஆகுமா ஆகாது அந்த கன்சம்ஷன். புரியுது என்ன சொல்ல? நீ காசே இல்லாம கன்சியூம் பண்றதுனால அது எனக்கு இன்கமா இல்லையா? நீ போய் ஒரு பப்ஸ் வாங்கி சாப்பிடுற, உன் காசா இல்லையா, நீ சம்பாதிச்சியா இல்லையா, நீ சம்பாதிக்கல. ஆனா அது என்னோட நேஷனல் இன்கம்ல ஆட் பண்ணணுமா, ஆட் பண்ணக்கூடாதா, பண்ணணும். அப்ப அந்த ஏங்கிறது என்ன, ஒரு கான்ஸ்டன்ட் கன்சம்ஷன். நீ சம்பாதிக்கிறதுனால நீ கன்சியூம் பண்ணுவ, அதுக்கு பேர் தான் அது ஏ. எய்தர் பாரோ பண்ணி கன்சியூம் பண்ணலாம், ஆர் போன வருஷம் சேர்த்து வச்சதை கன்சியூம் பண்ணலாம். இந்த வருஷம் சம்பாதிக்காமே, கரெக்டா இல்லையா? புரியுதா? ஆர் வேற யார்கிட்ட இருந்தாலும் பேரண்ட்ஸ் கிட்ட வாங்கி பாரோ பண்ணி கன்சியூம் பண்றதுதான். அப்ப சம்பாதிக்கவே இல்லைனாலும் ஏன்றது என்னங்க, ஒரு கான்ஸ்டன்ட் கன்சம்ஷன். டிங்கிறது மார்ஜினல் ப்ரொபென்சிட்டி டு கன்சியூம். டிங்கிறது என்னது, மார்ஜினல் ப்ரொபென்சிட்டி டு கன்சியூம். அப்பனா நம்ம உன்னுடைய இன்கம் சேஞ்ச் ஆச்சுன்னா உன் கன்சம்ஷன் எவ்வளவு சேஞ்ச் ஆகுது அங்க டி. உன்னுடைய இன்கம் சேஞ்ச் ஆகுதுன்னா உன் கன்சம்ஷன் எவ்வளவு சேஞ்ச் ஆகுது அதாவது பி. ஓகேவா? சொல்லுங்கம்மா. வரமா, ஒரு 12 மணிக்கு வரும். பிங்கிறது என்ன, உன்னுடைய இன்கம் சேஞ்ச் ஆச்சுன்னா. அப்ப ஏங்கிறது இன்கமே இல்லை, இன்கமே இல்லாம கன்சியூம் பண்றது ஏ. பிளஸ் பிங்கிறது என்ன, உங்களுடைய இன்கம் சேஞ்ச் ஆச்சுன்னா எவ்வளவு கன்சம்ஷன் சேஞ்ச் ஆகுது அப்படின்றது தான் அது பி. இப்போ இன்கம் மாறுதுன்றதுக்காக மொத்த காசை நீ கன்சியூம் பண்ணிடுவியா, இல்ல அந்த பர்சன்டேஜ் மட்டும் தான் சேஞ்ச் ஆகுமா? கன்சம்ஷன்ல பர்சன்டேஜ் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும், கரெக்டா இல்லையா? புரியுதா? முன்னாடி ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிச்சு வச்சிருக்க,
நான் இப்போ ஒரு 1000 ரூபாய் செலவு பண்ணிட்டு இருக்கேன் முன்னாடினா, அப்போ இப்போ 50,000 ரூபாய் செலவு சம்பாதிக்கும் போது எவ்வளவு பர்சன்டேஜ் நீ இப்போ எக்ஸ்ட்ரா கன்சியூம் பண்ண ரெடியா இருக்க அப்படிங்கிறது தான் அது பி. கிளியரா? அப்ப பிங்கிறது என்ன? மார்ஜினல் propensity to consume, which is nothing but change in consumption by change in income. Change in consumption by change in income. அதான் அது B into total income, disposable income. அதான் அது total consumption. அப்ப காசே இல்லாம வாங்குவ பிளஸ் வந்த இன்கம்ல இவ்வளவு பர்சன்டேஜ் நீ இப்ப மாத்தி வாங்குவ, அப்ப அதான் உனக்கு டோட்டல் கன்சம்ஷன் ஆகும். புரியுதா? கிளியரா? அப்ப இந்த இப்ப என்ன பண்ணலாம், இங்க AD is equal to C plus I ன்னு கொடுத்துடலாம். அப்ப C க்கு பதில் நம்ம C ஐ தூக்கிட்டு A plus B ஐ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? C ஐ தூக்கிட்டு A plus B ஐ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? B எப்படி கண்டுபிடிக்கலாம்? change in C by change in Y போட்டா B கிடைக்குமா? அப்ப क्वेश्चनல மத்த எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்திருப்போம். நீ கொடுக்கவே இல்லைன்னு முடிச்சுட்டு இருக்க கூடாது, கன்சம்ஷன் கொடுக்கவே இல்லைன்னு முடிக்க கூடாது. புரியுதா? ஏ கொடுத்துருப்பான், கான்ஸ்டன்ட் எவ்வளோ கன்சம்ஷன் இருக்குன்னு கொடுத்துருப்பான். பி கொடுக்க மாட்டான். பி பதில் என்ன கொடுப்பான்? ப்ரீவியஸ் இவ்வளோ இருந்துச்சு, இப்போ இவ்வளோ இருக்கு, ஒரிஜினல் டிமாண்ட் நியூ டிமாண்ட், அந்த மாதிரி ஒரிஜினல் கன்சம்ஷன் நியூ கன்சம்ஷன், அப்போ சேஞ்ச் இன் கன்சம்ஷன் டிவைடட் பை ஒரிஜினல் இன்கம் நியூ இன்கம் சேஞ்ச் இன் இன்கம். அப்போ சேஞ்ச் இன் கன்சம்ஷன் பை சேஞ்ச் இன் இன்கம் போட்டினா என்ன கிடைக்கும்? D கிடைக்கும். D is nothing but marginal propensity to consume. அதை எடுத்துட்டு வந்து இன்கமோட மல்டிபிள் பண்ணினா கிடைக்கிற ஆன்சர் பிளஸ் A ஆட் பண்ணினா தான் உங்களுக்கு என்னது C. C plus I ஆட் பண்ணினா உங்களுக்கு என்ன AD. அக்ரிகேட் டிமாண்ட் கேக்குறானா இப்படி கண்டுபிடிக்கணும். புரியுதா நான் சொல்றேன்? கிளியரா? சோ இது உன்னுடைய டோட்டல் இன்கம். இது வந்து சேஞ்ச் இன் இன்கம். இது என்னது? கான்ஸ்டன்ட் கன்சம்ஷன். கான்ஸ்டன்ட் கன்சம்ஷன் காசே இல்லைனால நீ செலவு பண்றது தானே அது கான்ஸ்டன்ட் கன்சம்ஷன். அப்போ இன்கமே இல்லைனாலும் நீ கன்சியூம் பண்ணிட்டு இருக்க. அப்போ சேஞ்ச் இன் இன்கம் வரும்போது இங்கிருந்து தான் கிராஃப் வரும். கரெக்டா இல்லையா? புரியுதாப்பா? ஸோ இதானது உனக்கு கிராஃபாக வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. சரியா? ஓகேவா? அண்ட் கெய்னீஷியன் என்ன சொல்றான்னா, கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆகும் உன்னுடைய டிஸ்போசபிள் இன்கம் இன்க்ரீஸ் ஆகும்போது. பட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும்னா, இன்க்ரீஸ் இன் கன்சம்ஷன் வில் பி லெஸ் தென் தி இன்க்ரீஸ் இன் டிஸ்போசபிள் இன்கம். தான் இருக்கும். கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆகும், ஆனால் எப்படி இன்க்ரீஸ் ஆகும்? இன்கம் இன்க்ரீஸ் ஆகிறத கம்மியான கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ லெஸ் தென் 1, greater than 0, less than 1. கிளியரா? ஸோ அதான் இங்கே இப்படி கொடுத்துருக்கான். அப்போ பி வந்து எப்பவுமே எப்படி இருக்கும்? லெஸ் தென் 1. சேஞ்ச் இன் கன்சம்ஷன் அதிகமாக இருக்குமா கம்மியாக இருக்குமா? இப்போ நீ சொல்லு. பார்த்தல B இருக்குதுனே மார்ஜினல் propensity to consume. அப்ப change in consumption. அப்ப change in consumption greater than 1 இருக்குமா less than 1 இருக்குமா? less than 1 ஆ தான் இருக்கும். கிளியரா? புரியுதா? நெக்ஸ்ட் average propensity to consume என்ன சொல்றானா? total consumption by total income. average propensity to consume என்ன சொல்றான்? total consumption by total income. கிளியரா? அங்க என்னது? change in consumption by change in income. இங்க என்னது? total consumption average price அதெல்லாம் பார்த்தோம்ல. இப்போ என்னது? change in consumption total consumption by total income. ஓகேவா? அண்ட் average propensity to consume various income லெவல்ல நம்ம பார்க்க முடியும். பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா இன்கம் ஸ்பெண்ட் ஆகுறது கன்சம்ஷன்ல என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். இன்கம் இன்க்ரீஸ் ஆக இன்கம் ஸ்பெண்ட் ஆகுறது என்ன ஆகும்? ஆவரேஜ் கன்சம்ஷன் டிக்ரீஸ் ஆகும். கிளியரா? சப்போஸ் நீ ஸ்பெண்ட் பண்ணாம வச்சிருக்க அப்படின்னா அதை என்ன பண்ணிருப்ப? எய்தர் சேவ் பண்ணிருப்ப. வர இன்கம் ரெண்டு தான் பண்ண முடியும். ஒன்று என்ன பண்ண முடியும்? ஸ்பெண்ட் பண்ண முடியும், அப்படி என்ன பண்ண முடியும்? சேவ் பண்ண முடியும். அப்ப சேவிங்ஸ்க்கான ஃபங்க்ஷன் என்ன? இன்கம் தான். சேவிங்ஸ்க்கான ஃபங்க்ஷன் என்ன? அப்ப இன்கம் தான். கன்சம்ஷனுக்கான ஃபங்க்ஷன் இன்கம்னு சொல்லும்போது அப்ப சேவிங்ஸ்க்கான ஃபங்க்ஷன் எங்க இருந்து வருது? இன்கம். Savings is a function of income. Income ல இருந்து தான் சேவிங்ஸ் வருது. Consumption is a function of income. கரெக்டா இல்லையா? Output is a function of land, labor, capital. அப்ப அதுல இருந்து தான் இது வருது. அப்ப இதுல இருந்து தான் அது வருது. கிளியரா இல்லையா? புரியுதா? அப்ப இன்கம்ல இருந்து தான் கன்சம்ஷன் வருது, இன்கம்ல இருந்து தான் சேவிங்ஸ் வருது.
கிளியரா? புரியுதா? ஸோ அப்போ சேவிங்ஸ் ஃபங்க்ஷன் என்ன சொல்லலாம்? S இஸ் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய்ன்னு சொல்லலாமா? ஓகேவா? அப்போ உன்னோட டோட்டல் இன்கம் இஸ் ஈக்குவல் டு C பிளஸ் எஸ்ன்னு சொல்லலாமா? டோட்டல் இன்கம் இஸ் ஈக்குவல் டு C பிளஸ் எஸ்ன்னு சொல்லலாமா? அப்போ இந்த ஏரியா உனக்கு டிஸ்சேவிங்ஸ்னா என்ன? காசே இல்லைனாலும் ஸ்பெண்ட் பண்ணுறது, அதுதான் ஏ. ஓகேவா? அப்போ ஒரு பாயிண்ட்ல என்ன இது உனக்கு 0 ஆயிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? சேஞ்ச் இன் கன்சம்ஷன் பை சேஞ்ச் இன் இன்கம், அதுதான் அது பி, மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி டு கன்சியூம். அண்ட் கன்சம்ஷனோட என்டையர் ஃபங்க்ஷன் என்ன? C is equal to A plus BY. இது டோட்டல் இன்கம். அப்ப டோட்டல் இன்கம் மைனஸ் கன்சம்ஷன் இஸ் equal to சேவிங்ஸ். கரெக்டா? அப்ப டோட்டல் இன்கம் மைனஸ் A plus BY is equal to சேவிங்ஸ். கரெக்டா இல்லையா? அப்ப இந்த டோட்டல் இன்கம் Y ன்னு சொல்லலாமா? YD சொல்லலாமா? டிஸ்போசபிள் இன்கம். அப்ப YD மைனஸ் A plus BY is equal to savings சொல்லலாமா? கிளியராபா? ஆர் S is equal to Y minus C சொல்லலாமா? Y is equal to C plus S சொல்லலாமா? இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும், எக்ஸாம்ல எப்படி வேணா क्वेश्चन கேட்பான். இப்போ மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி டு கன்சியூம் B ன்னு சொல்றோம், கரெக்டா இல்லையா? மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி டு கன்சியூம் என்னன்னு சொல்றோம்? B ன்னு சொல்றோம். அப்ப மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி டு சேவ் என்ன? இப்போ 40% மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி டு கன்சியூம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி டு சேவ் என்ன? 60%. அப்ப 1 minus B ன்னு சொல்லலாமா? மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி டு சேவ் கிளியரா? 1 into 100%, 100 minus 0.4 என்ன? 60%. கிளியரா? புரியுதா? மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி டு கன்சியூம் என்ன? B. மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி டு சேவ் என்ன? 1 minus B. கன்சம்ஷன் போக பேலன்ஸ் இருக்குது எல்லாமே என்ன? சேவிங்ஸ். கிளியரா? புரியுதா? சரி, இங்க 1 minus C கொடுத்து வச்சிருக்கோம், 1 minus கன்சம்ஷன் அந்த C கொடுத்து வச்சிருக்கோம். அது வந்து நார்மலா சேவிங்ஸ் இஸ் ஈக்குவல் டு, ஓகே இது கரெக்ட் தான், சேவிங்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 minus C சொல்லிருக்கோம். 1 minus C என்ன? கன்சம்ஷன் சொல்றாங்க டைரக்டா. பட் மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி டு சேவ் எப்படி சொல்லலாம்? சேவிங், சேஞ்ச் இன் சேவிங் பை சேஞ்ச் இன் இன்கம்னு சொல்லலாமா? ஆர் 1 minus B ன்னு சொல்லலாமா? என்னமா? கிளியரா? புரியுதா? என்னப்பா பார்த்தோம்? எது புரியல? மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி டு சேவ், மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி டு கன்சியூம் என்ன? இன்கம் உனக்கு 10,000 ரூபாய் கொடுக்குறேன், 2,000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன், பேலன்ஸ் எவ்வளோ வச்சுருக்கேன்? 8,000. அதில் அது சேவிங்ஸா இல்லையா? சேவிங்ஸ். ஸோ அப்போ கன்சம்ஷன் 20%, நான் சேவிங்ஸ் எவ்வளோ? 80%. அப்போ கன்சம்ஷனை பீன்னு சொல்கிறோமா? அப்போ சேவிங்ஸை 1 minus B சொல்லலாமா? கிளியராப்பா? புரியுதா? அப்போ மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி சேவர்ஸ் சேஞ்ச் இன் சேவிங்ஸ் டிவைடட் பை சேஞ்ச் இன் இன்கம்னு சொல்லலாமா? இஸ் ஈக்குவல் டு 1 minus B சொல்லலாமா? அவ்வளோதான் சொல்கிறோம். அப்போ ஆவரேஜ் ப்ரொபன்சிட்டி சேவ் இங்கே எப்படி இருக்கும்? இதுவும் லெஸ் தென் 1 இருக்குமா, கிரேட்டர் தென் 1 இருக்குமா? இதுவும் லெஸ் தென் 1 தான் இருக்கும். ஏன்னா 1 தான் டோட்டல் இன்கம், அந்த 1க்குள்ளே தான் கன்சம்ஷன் சேவிங்ஸ் ரெண்டுமே இருக்கும். 1 ரூபாய் வாங்கியிருக்க, 50 காசு ஸ்பெண்ட் பண்ணிருக்க, பேலன்ஸ் 50 காசு என்ன பண்ணிருப்ப? சேவ் பண்ணிருப்ப. புரியுதா? ஸோ இது அப்போ MPC பிளஸ் MPS இஸ் ஈக்குவல் டு 1 அப்படி சொல்லலாமா? இதெல்லாம் நீ ஞாபகம் வச்சுக்கணும், இல்லைன்னா எக்ஸாம்ல சம்ம போட முடியாது. கிளியரா? நெக்ஸ்ட் அப்ப ஆவரேஜ் ப்ரொபன்சிட்டி டு சேவ் என்னன்னு சொல்லலாம்? ஆவரேஜ் ப்ரொபன்சிட்டி டு கன்சியூம் என்ன சொன்னோம்? டோட்டல் கன்சம்ஷன் டிவைடட் பை டோட்டல் இன்கம் சொன்னோமா? அப்ப இங்க என்ன சொல்லலாம்? டோட்டல் சேவிங்ஸ் டிவைடட் பை டோட்டல் இன்கம்னு சொல்லலாமா? ஆவரேஜ் ப்ரொபன்சிட்டி டு சேவ். புரியுதா? கிளியரா? இதெல்லாம் क्वेश्चन கேட்பான், வாட் இஸ் APS னு கேட்பான். அப்ப டோட்டல் கன்சம்ஷன் என்ன நீ பார்த்து எழுதணும். டோட்டல் கன்சம்ஷன் கொடுக்கலனா அவன் A plus BY கொடுத்திருப்பான், அதை வச்சு எடுத்துக்கணும். உனக்கு சில டைம் C கொடுக்க மாட்டான், A plus BY டைரக்டா கொடுத்திருப்பான், ஆர் இன்கம் கொடுத்திருப்பான், MPC கொடுத்திருப்பான். MPC வச்சு D கண்டுபிடிக்கலாமா? A கொடுத்திருப்பான், அதை வச்சு கன்சம்ஷன் கண்டுபிடிக்கலாமா?
கிளியரா? அப்ப அதை வச்சு சேவிங்ஸ் கண்டுபிடிக்கலாமா? அதை வச்சு சேஞ்ச் இன் சேவிங்ஸ் டோட்டல் சேவிங்ஸ் ஆட் பண்ண டோட்டல் சேவிங்ஸ் சாரி சேஞ்ச் இன் சேவிங்ஸ் ஓல்டு ஆட் பண்ண டோட்டல் கிடைக்குமா? டிவைடட் பை இன்கம். எப்படி வேணா சம்ம சால்வ் பண்ற மாதிரி வரும். கிளியர்? இப்படிதான் ஒரு ரூட் அப்படின்னு வராது. கிளியர் கட்டா என்ன பார்த்தோமோ எல்லாமே ஞாபகம் வச்சுக்கிட்டா தான் சம் போட முடியும், இல்லைன்னா சம் போட முடியாது. கிளியரா? ஓகேவா? ஸோ இதானது அக்ரிகேட் டிமாண்ட். ஓகேவா? இப்போ அக்ரிகேட் சப்ளை என்ன சொல்றாங்கன்னா சி பிளஸ் எஸ். அக்ரிகேட் சப்ளை என்ன சொல்றாங்க? சி பிளஸ் எஸ். ஸோ சி பிளஸ் எஸ் என்னது? கன்சியூம்ட் ஆர் சேவ். அங்கனது கன்சியூம்ட் பிளஸ் இன்வெஸ்ட்மெண்ட். இங்க என்னது? கன்சியூம்ட் ஆர் சேவ். கிளியரா? அப்ப இந்த ஏடியும் ஏஎஸும் எந்த பாயிண்ட் ஈக்குவலா இருக்கோ அதுதான் நமக்கு ஈக்விலிபிரியம் பாயிண்ட். ஓகேவா? கிளியரா? சோ இப்போ ஒரு क्वेश्चन கொடுத்திருக்காங்க. ஏபிசி ஏபிஎஸ் கேக்குறாங்க. ஏபிஎஸ் என்ன ஆன்சர்? ஏபிஎஸ் என்னது? டோட்டல் சேவிங்ஸ் பை டோட்டல் இன்கம். இப்ப டோட்டல் சேவிங்ஸ் இந்த பாயிண்ட்ல கண்டுபிடிக்க முடியுமா? என்ன கொடுத்திருக்காங்க? C கொடுத்திருக்காங்க. அப்ப S என்ன? y minus C is equal to S ஆ? அப்ப 800 divided by 1000 ஆ? APS கிடைச்சிருமா? இங்க டேட்டா SA கொடுத்துட்டாங்க. அப்ப 450 by 1200 ஆ? கிளியராமா? இப்படிதான் கொடுப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. கொடுத்த இன்ஃபர்மேஷனை நம்ம என்ன பண்ணணும், என்னன்னு பார்த்துக்கணும். இது ரொம்ப சிம்பிள் கொஸ்டின், போக டஃபா வரும். சரியா? ஃபார்முலா மாதிரி எழுதி வச்சுட்டு போட்டு பாரு. இப்போ 2 ஃபேக்டர் மாடலில் 2 செக்டார் மாடலில் நேஷனல் இன்கமை எப்படி டிட்டர்மைன் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் என்ன பார்த்தோம்? ஈக்லிபிரியம் லெவல். என்ன சொன்னேன் நான்? ஈக்லிபிரியம் லெவல் aggregate demand is equal to aggregate supply. What is aggregate demand? C plus I. aggregate supply என்ன? C plus S. இப்போ ரெண்டு பக்கமும் C இருக்கா, கேன்சல் பண்ணா I is equal to S ன்னு கூட நான் சொல்லலாமா? இன்வெஸ்ட்மெண்ட் is equal to savings ன்னு கூட நான் சொல்லலாமா? எப்படி வேணா சொல்லலாம். உங்களுக்கு கொஸ்டின் டு கொஸ்டின் என்ன ஆகும்? சேஞ்ச் ஆகும். ஸோ C plus I is more than C plus S இருந்துச்சுன்னா என்னது? aggregate demand is more than aggregate supply. இது என்னது? aggregate demand is less than aggregate supply. இது என்னது? aggregate demand is equal to aggregate supply. இதுதான் உன்னுடைய ஈக்லிபிரியம் பாயிண்ட். கிளியரா? ஸோ இந்த பக்கம் டிமாண்ட் அதிகமாக இருக்கும், சப்ளை கம்மியாக இருக்கும். அங்கே டிமாண்ட் கம்மியாக இருக்கும், சப்ளை அதிகமாக இருக்கும். ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிறது தான் என்னது? ஈக்லிபிரியம் பாயிண்ட். ஸோ எல்லாத்தையும் நாக் ஆஃப் பண்ண, சி எல்லாத்தையும் நாக் ஆஃப் பண்ணினா எஸ் இஸ் ஈக்குவல் டு ஹை அப்படின்னு கிடைக்கும். இன்கம் இஸ் ஈக்குவல் டு அவுட்புட்னு கிடைக்கும். புரியுதா? கிளியரா? ஸோ அதுதான் வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அக்ரிகேட் டிமாண்ட் வந்து ஒரு லீனியர் பாசிட்டிவ்லி ஸ்லோப்டு கர்வு. அண்ட் அக்ரிகேட் டிமாண்ட் இன்கம் ரைஸ் ஆகும்போது அக்ரிகேட் டிமாண்ட் ரைஸ் ஆகும். அண்ட் அக்ரிகேட் டிமாண்ட் வந்து எக்கனாமி ரைஸ் ஆகும்போது ரைஸ் ஆகும். அண்ட் அக்ரிகேட் எக்ஸ்பெண்டிச்சர் 45 டிகிரி ஃப்ளாட்டராக இருக்கும். ஏன்னா இன்கம் ரைஸ் ஆகும்போது கன்சம்ஷனும் இன்க்ரீஸ் ஆகும். பட் லெஸ் தென் 1 கன்சம்ஷன் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறாங்க. புரியுதா? கிளியராமா? ஸோ இந்த 45 டிகிரி லைன் வந்து உனக்கு எவ்ரி சிங்கிள் பாயிண்ட்டும் பிளான்ட் எக்ஸ்பெண்டிச்சர் தான் அந்த ஒய் ஆக்சிஸ், வெர்டிக்கல் ஆக்சிஸ். அண்ட் அது வந்து பிளான்ட் ப்ரொடக்ஷனுக்கு ஈக்குவலாக இருக்கும். அண்ட் எக்ஸ் ஆக்சிஸ் என்னது? ஹாரிசான்டல் ஆக்சிஸ். ஸோ சிம்பிளாக சொல்ல போனோம்னா எல்லா பாயிண்ட்டும் 45 டிகிரியில் உனக்கு அக்ரிகேட் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் ஈக்குவல் டு அக்ரிகேட் அவுட்புட் தான் டிட்டர்மைன் பண்ணுது. பட் இந்த மேப் வந்து உனக்கு எல்லா பாசிபிள் அக்ரிகேட் ஈக்லிபிரியம் லெவலாக கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் நம்ம என்ன எடுத்துக்கணும்? C plus I is equal to C plus S தான் நம்ம எடுத்துக்கணும். எல்லா பாயிண்ட்டுமே உனக்கு ஈக்லிபிரியம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் உனக்கு எந்த பாயிண்ட்ல ஈக்குவலாக இருக்கோ அதுதான் உனக்கு என்னது? ஈக்லிபிரியம் லெவல் ஆஃப் அவுட்புட் அப்படின்னு சொல்கிறாங்க. கிளியரா? ஸோ பிளான்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஜிடிபியை விட லெஸ்ஸாக இருக்கும். எப்போனா above 45 டிகிரி லைன். அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஜிடிபியை விட எக்ஸஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ அது வந்து உனக்கு அட் லெவல் ஆஃப் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் டைமில் ஒன்லி ஈக்லிபிரியம் பாயிண்டில் மட்டும்தான் உனக்கு இன்கமும் அவுட்புட்டும் எக்ஸாக்டாக அக்ரிகேட் டிமாண்டும் உன்னுடைய அவுட்புட்டும் மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த லெவலில் பிளான்ட் ஸ்பெண்டிங் வந்து உன்னுடைய ப்ரொடக்ஷனோட கரெக்டாக தான் இருக்கும், மேட்ச் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிளியரா? ஸோ அக்ரிகேட் டிமாண்ட் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? உன்னுடைய கன்சம்ஷன் அண்ட் சேவை டிபெண்ட் பண்ணி இருக்கு.
அக்ரிகேட் சப்ளை எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? ப்ரொடியூசருடைய பிளான் டு ப்ரொடியூஸ் கூட்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஓகேவா? ஸோ இங்கே எல்லா அக்ரிகேட் டிமாண்டும் உனக்கு வில் பி ஈக்குவல் எப்போனா ஹவுஸ் ஹோல்டு பிளானும் ப்ரொடியூசர் பிளானும் கோயின்சைட் ஆகுது. அப்படின்னா அவன் இவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறதும் நீ இவ்வளோ வாங்கலாம்னு நினைக்கிறதும் கோயின்சைட் ஆகிற பாயிண்ட் தான் உனக்கு என்னது? ஈக்லிபிரியம் லெவல் ஆஃப் அவுட்புட். கிளியரா? இல்லைன்னா தேவையில்லாமல் எக்ஸஸாக நீ ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுருப்ப, தேவையில்லாத எக்ஸ்பென்சஸ் தான் ஸ்பெண்ட் பண்ணியிருப்ப. ஓகேவா? ஸோ கன்சியூமர் கன்சம்ஷன் வில் கோ இன்சைட் த ப்ரொடியூசர் பிளான் அண்ட் ப்ரொடியூசர் பிளான் டு இன்வெஸ்ட் வில் மேட்ச் த கன்சியூமர் பிளான் டு சேவ். அது இருக்கணும். ஸோ தெர் இஸ் நோ ரீசன் ஃபார் C+I அண்ட் C+S டு பி ஆல்வேஸ் ஈக்குவல். வேறு எந்த ரீசனும் இங்கே நம்ம சொல்ல முடியாது. ஐங்கிறது என்ன? இன்வெஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷன், பிளான்டு இன்வெஸ்ட்மெண்ட். ஐங்கிறது என்ன? இன்வெஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷன். அப்படின்னா பிளான்டு இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ ஓகேவா? கிளியரா? ஸோ அப்போ y is equal to C+S ன்னு சொல்லலாம், ஆர் y is equal to C+I சொல்லலாம், ஆர் C+S is equal to C+I ன்னு சொல்லலாம், ஆர் S is equal to I ன்னு நம்ம சொல்லலாம். சரியா? நெக்ஸ்ட், if the leakages are greater than injection, அப்போ national income will fall. இன்ஜெக்ஷன்னா உள்ள இன்புட் பண்ணுறது, அதை விட உன்னோட லீக்கேஜஸ் போடுறத விட லீக்கேஜ் அதிகமாக இருக்குது அப்படின்னா நேஷனல் இன்கம் ஆகிடும், ஃபால் ஆகிடும். while if injection are greater than the leakages, லீக்கேஜஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா நேஷனல் இன்கம் ஃபால் ஆகிடும். ஓகேவா? லீக்கேஜ் கம்மியாக இருக்குது, இன்ஜெக்ஷன் அதிகமாக இருக்குன்னா என்ன ஆகும்? நேஷனல் இன்கம் ரைஸ் ஆகும். இப்போ ஒரு பலூனில் காற்று அடிக்கிறேன்னு வச்சுக்கோப்பா, ஒரு ஓட்டை இருக்குது, அதில் லீக்கேஜ் இன்ஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா லீக்கேஜ் அதிகமாக இருக்குது, அப்போ நேஷனல் இன்கம்னா உள்ள இன்கம் இருக்குமா? காற்று கம்மியாக தானே இருக்கும், அப்போ நேஷனல் இன்கம் எப்படி இருக்கும்? ஃபால் ஆகும். லீக்கேஜ் கம்மியாக இருக்குது, இன்ஜெக்ஷன் அதிகமாக இருக்குது, அப்போ காற்று அதிகமாக இருக்குமா? அப்போ என்னது? நேஷனல் இன்கம் ரைஸ் ஆகும். என்னப்பா? கிளியரா? நெக்ஸ்ட், ஸோ நேஷனல் இன்கம் எப்போ ஈக்லிபிரியம்னா சேவிங்ஸும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஈக்குவலாக இருக்கும்போது என்னது? நேஷனல் இன்கம் ஈக்லிபிரியமில் இருக்கும். ஸோ இதில் ஏதாவது டீவியேஷன் இருக்குன்னா அப்போ பிளான்ட் சேவிங்ஸும் பிளான்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஈக்குவலாக இல்லைன்னு அர்த்தம். அதுக்கேற்ற மாதிரி எக்கனாமினா அவனும் ரீஅட்ஜஸ்ட் ஆகணும். ஈக்லிபிரியம்க்கு வரதுக்கு என்ன இருக்கணும்? ரீஅட்ஜஸ்ட் ஆகியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிளியரா? பொறுமையாக உட்காந்து ஒரு தடவைக்கு 10 தடவை படி, அப்போ தான் புரியும். புரியலன்னா படி எடுத்துக்கிறது கேளு, கேட்காம அப்படியே உட்காந்துருக்காது. சரியா? கிளியரா? என்னப்பா? நெக்ஸ்ட், ஸோ இப்போ ஸ்கூலுக்கு இப்போ கொஞ்சம் பெட்டராக புரிஞ்சுதா? ஸ்கூலில் படிச்சதுக்கு இன்னும் புரியலையா? புரியலையா? என்ன புரிஞ்சுது? அக்ரிகேட் டிமாண்ட் என்ன, அக்ரிகேட் சப்ளை என்னன்னு தான் பார்க்குறோம். கன்சம்ஷன்னா என்ன, இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, சேவிங்ஸ்னா என்ன, அதுதான் பார்த்துருக்கோம். வேறு எதுவுமே நம்ம பார்க்கலாம். அண்ட் எந்த சுச்சுவேஷனில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துருக்கோம். சரியா? ஓகேவா? ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் இன்ஃப்ளேஷன் டைமில் ஈக்லிபிரியம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் கேனிஷியன் தியரியில் என்ன பண்ணோம்னா ஈக்குவாலிட்டி ஆஃப் பிளான்ட் எக்ஸ்பெண்டிச்சர். நம்ம ஆல்ரெடி பார்த்தது என்ன? பிளான்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அவுட்புட்டும் ஈக்குவலாக இருக்கணும். பட் டிட் நாட் டேக் பிளேஸ் அட் அது எல்லாமே என்ன இருக்கணும்? ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் டைமில் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ எந்த சுச்சுவேஷனில் உன்னுடைய எக்ஸ்பெண்டிச்சர் லைனு உன்னுடைய 45 டிகிரி லைனை இன்டர்செக்ட் பண்ணுதோ அதுவே என்னது? ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் ஈக்லிபிரியம்னு சொல்கிறாங்க. அதுவே என்னது? ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் ஈக்லிபிரியம். ப்ரொவைடட் எந்த ஒரு ரெசெஷன் ஆர் அன்எம்ப்ளாய்மெண்ட் இல்லை. ஓகேவா? நோ ரெசெஷன் ஆர் அன்எம்ப்ளாய்மெண்ட் அட் த நேச்சுரல் ரேட் அப்படின்றாங்க. ஓகே? பட் இங்கே கேரண்டிலாம் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஈக்லிபிரியம் வந்து உனக்கு பொட்டன்ஷியல் ஜிடிபி லெவல் ஆஃப் அவுட்புட்டில் இருக்கணுங்கிற கேரண்டிலாம் கிடையாது. எக்கனாமி வந்து உனக்கு எந்த ஈக்லிபிரியமில் வேணால் செட்டில் ஆகலாம். அது வந்து ஹையர் தென் த ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் ஆர் லோவர் தென் த ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் எப்படி வேணால் உனக்கு எக்கனாமி வந்து செட் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? நெக்ஸ்ட், டிஃப்ளேஷனரி கேப். இன்ஃப்ளேஷன் மாதிரி என்னது? டிஃப்ளேஷன். டிஃப்ளேஷன் என்ன? கம்மியாகிடுது, மதிப்பு என்ன? கம்மியாகிடுது. ஓகேவா? அதோட இது வந்து மதிப்பு அதிகமாகிடுது. இப்போ வந்து பணத்துடைய மதிப்பு கம்மியாகிறது தான் இன்ஃப்ளேஷன். பணத்துடைய மதிப்பு கம்மியாகிறது என்னது? இன்ஃப்ளேஷன். பணத்துடைய மதிப்பு அதிகமாகிறது என்னது? டீஃப்ளேஷன். புரியுதாப்பா?
1,00,000 ஒரு வருஷத்துக்கு ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி என்னது பெரிய அமௌண்ட். இப்போ 1,00,000 என்ன அன்னைக்கு 10 ரூபா 100 ரூபாய் மாதிரி நீங்க என்ன 1,00,000 கரெக்டா இல்லையா? ஸோ இதுதான் இன்ஃப்ளேஷன், பணத்துடைய மதிப்பு நினைச்சாங்க கம்மியாயிடுச்சு. 10 ரூபாய்க்கு இப்போ வேல்யூ இல்லாமல் ஒரு பிச்சைக்காரனுக்கு நம்ம 10 ரூபா போடுற மாதிரி அந்த காலத்தில் 25 பைசே 50 பைசா போட்டால பெருசாக இருக்கும். புரியுதா? சொன்னது இது வந்து பணத்துடைய மதிப்பு கம்மியாயிடுச்சுன்னா இன்ஃப்ளேஷன், அதிகமாகிடுச்சுன்னா டீஃப்ளேஷன். ஸோ இப்போ அக்ரிகேட் டிமாண்ட் வந்து லெஸ் தென் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் லெவலாக இருக்கு. அப்படின்னா டிமாண்ட் எப்படி இருக்கு? உனக்கு கம்மியாக இருக்கு. அக்ரிகேட் டிமாண்ட் எப்படி இருக்கு? லெஸ் தென் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் லெவல். நீ மொத்தம் 100 பேருமே வேலைக்கு சேர்த்துருக்கலாம். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸில் 10 டீச்சர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன் வச்சுக்கோங்க, 2 ஸ்டூடெண்ட் வரும். அப்போ டிமாண்ட் கம்மியாக இருக்கா இல்லையா? கம்மியாக இருக்கா இல்லையா? அது என்னது? டெபிசிட் டிமாண்ட். ஸோ டெபிசிட் டிமாண்ட் gives rise to deflationary gap or recession gap. என்ன பண்ணோம்? இந்த ரெசெஷன் நான் பிஸ்னஸை கண்டக்ட் பண்ண முடியுமா? கண்டக்ட் பண்ண முடியாது. ஸோ ரெசெஷன் கேப் என்ன சொல்றது? கான்ட்ராக்ஷனரி கேப். எக்ஸ்பேண்ட் பண்ண முடியுமா? கான்ட்ராக்ட் பண்ண முடியுமா? பார்த்தோம்ல, கான்ட்ராக்ட் என்ன? குறைக்கிறது. என்ன பண்ணிடுவேன்? நான் குறைச்சிடுவேன். ஸோ கேனிஷன் என்ன சொல்றான்? ஈக்லிபிரியம் லெவல் ஆஃப் அக்ரிகேட் ப்ரொடக்ஷன் எப்போ அச்சீவ் பண்ணுவாங்க? ஷார்ட் ரன்ல will fall short of the what could be produced at full employment. அப்போ full employmentல ப்ரொடியூஸ் பண்றத விட என்ன ஆயிடும்? ஃபால் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதெல்லாம் சொல்றாங்க ரெசெஷனரி கேப் அண்ட் பிஸ்னஸ் சைக்கிள் என்ன ஆயிடும்? கான்ட்ராக்ட் ஆகும், எக்ஸ்பேண்ட் ஆகாது, ஆர் ரெசெஷனுக்கு போகும். கிளியரா? புரியுதா? ஸோ இந்த கன்சம்ஷன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட் 1 அண்ட் கன்சம்ஷன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட் 0 இந்த ரெண்டுத்துக்கும் உள்ளது என்ன சொல்றான்? டீஃப்ளேஷனரி கேப். அப்போ அக்ரிகேட் டிமாண்ட் உனக்கு என்ன இருக்கு? ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் லெவலோட கம்மியா இருக்கு. இதுதான் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் லெவல் அக்ரிகேட் டிமாண்ட். பட் இப்போ என்ன இருக்கு? உனக்கு கம்மியா இருக்கு. ஸோ கம்மியா இருக்குன்னா அது என்னது? டீஃப்ளேஷனரி கேப். அது என்ன பண்ணணும்? அவுட்புட் என்ன ஆயிடும்? உனக்கு குறைஞ்சிரும். இந்த அவுட்புட்லேருந்து இந்த அவுட்புட்டுக்கு இப்போ வந்துடும் அப்படின்னு சொல்றான். புரியுதா? இந்த அவுட்புட்னா இங்கே தானே கட் ஆகுது, இங்கே தானே அவுட்புட் இருந்திருக்கணும். ஆனால் இந்த அவுட்புட்டில் தான் இப்போ என்ன இருக்கும்? ஈக்லிபிரியம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். கான்ட்ராக்ட் ஆகிடும். கிளியரா? ஓகே என்னது? ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் லெவல். ஓகேவா? QF என்னது? ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் லெவல் ஆஃப் அக்ரிகேட் டிமாண்ட். அண்ட் OG என்னது? டெஃபிஷியன்ட் டிமாண்ட். அதானது எனக்கு டீஃப்ளேஷனரி கேப். ஃபார்ம் வந்து அன்பிளான்டு பில்டப் ஆஃப் இன்வென்ட்ரிஸ் ஆஃப் அன்சோல்டு கூட்ஸ் அங்கே இருக்கும். ஸோ ப்ரொடக்ஷன் என்ன பண்ணுவாங்க? கட் பண்ணுவாங்க. அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டை கட் பண்ணுவாங்க. லீடிங் டு அவுட்புட் ஒன்று ஆகிடும், கம்மியாயிடும். எப்போ? உனக்கு இ பாயிண்ட்டுக்கு ரீச் ஆகிற வரைக்கும் அண்டர் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு இருப்பாங்க. கம்மியான ஆளை வச்சு தான் ரன் பண்ணுவாங்க. இதுவே இன்ஃப்ளேஷனரி கேப்னா என்ன? அக்ரிகேட் டிமாண்ட் எக்ஸீட்ஸ் த என்னது? ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் லெவல். அக்ரிகேட் டிமாண்ட் எக்ஸீட்ஸ் த ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் லெவல். அந்த டைம் என்ன இருக்கும்? பிஸ்னஸ் டீஃப்ளேஷன் ஃபுல், என்ன இன்ஃப்ளேஷன் ஃபுல் நடக்கும், பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும், இன்ஃப்ளேஷன் ஆகிடும், பணம் அந்த பொருளுடைய ரேட் அதிகமாகிடும். கரெக்டாக? இப்போ டிமாண்டை விட உனக்கு என்ன ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் டிமாண்டை விட அக்ரிகேட் டிமாண்ட் அதிகமாக இருக்குது. அப்போ ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்டை வச்சு இந்தியா ஃபுல்லாக நீ 100 ஆப்பிள்லாம் ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்க. அதுக்கான டிமாண்ட் அதிகமாக இருக்குது. இன்ஃப்ளேஷன் ஆகாதா? அந்த பொருள் எவன் வேணா எவ்வளோ ரேட் வேணா கொடுத்து வாங்க ரெடியாக இருப்பானா? இருக்க மாட்டானா? அதான் என்ன கேப்புங்கிறாங்க? இன்ஃப்ளேஷன் கேப். கிளியரா? ஸோ அதில் ஒரு சம்ஸ்லாம் கிடையாது. மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி டு கன்சியூம் அங்கே பார்த்தோம்ல, அதில் தான் சம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோம்? 2 செக்டார் மாதிரி தான் பார்த்தோம் இது வரைக்கும். நெக்ஸ்ட் என்னது? இன்வெஸ்ட்மெண்ட் மல்டிப்ளையர். நெக்ஸ்ட் என்னது? இன்வெஸ்ட்மெண்ட் மல்டிப்ளையர். இப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் மல்டிப்ளையர் தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்தை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ கவர்மெண்ட் என்ன ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்லுது, ஒரு பிரிட்ஜோ இல்லை ஒரு பில்டிங்கோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்லுது. அப்போ அந்த பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது இன்வெஸ்ட்மெண்ட் தான். கன்ஸ்ட்ரக்ஷன் இன்வெஸ்ட்மெண்ட், எக்ஸ்பென்சஸ் கன்சம்ஷன். இவனை பொறுத்தவரைக்கும் கன்சம்ஷன், ஒருத்தரை பொறுத்தவரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட். கரெக்டாக இல்லையா? அப்போ அந்த இப்போ நம்ம பில்டிங் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன். இப்போ அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் எவ்வளோ ப்ராசஸ் இன்வால்வ் ஆகிருக்கும்? கரெக்டாக இல்லையா? இப்போ நான் பில்டிங்கில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்.
இப்போ நான் பில்டிங்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு சிமெண்ட், சாண்ட், லேபர் வாங்கணுமா? அந்த லேபரை நான் எம்ப்ளாய் பண்ணிருப்பேனா? அப்ப அந்த லேபருக்கு நான் கன்சம்ஷன் மேக் பண்ணுவேன், காசு கொடுப்பேனா? அப்ப எனக்கு கன்சம்ஷன், அவனுக்கு என்னது இன்கம். அந்த வர காசை அவன் இன்வெஸ்ட் பண்றான்னு வச்சுக்கோ, அவன் வேற ஏதாவது என்ன பண்ணிட்டான், இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கான். அதே மாதிரி ஒவ்வொருத்தனும் இப்போ நான் மெட்டீரியல் வாங்குறேன், சிமெண்ட் வாங்குறேன். அப்ப அந்த சிமெண்ட் வாங்குறத இன்வெஸ்ட் பண்ணுவானா? சாண்ட் வாங்குறத இன்வெஸ்ட் பண்ணுவானா? லேபர் இன்வெஸ்ட் பண்ணுவானா? இப்போ சாண்ட் வாங்குறத எதில் இன்வெஸ்ட் பண்றான்? அவன் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுவானா? அதுக்கடுத்து புரியுது என்ன சொல்றேன்னு? ஃபர்ஸ்ட் ஒரு பில்டிங் கீழே சாண்டு, சிமெண்ட், லேபர், பிரிக்ஸ். இப்போ இந்த சாண்டுக்காரன் இன்வெஸ்ட் தனியாக பண்ணுவானா? சிமெண்ட்டுக்காரன் கரெக்டாக இல்லையா? நான் பில்டிங்கில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், இவன் இதில் பண்ணுறான். இவன் மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணுவானா? இவன் மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணுவானா? இவன் மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணுவானா? அவன் எதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கானோ அவன் மறுபடியும் வேறு எதுலாம் இன்வெஸ்ட் பண்ணுவானா மாட்டானா? இப்போ ஒரு கூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க, கூட்ஸை வாங்குறான், சிமெண்ட் வாங்குறான். அப்போ அந்த சிமெண்ட் ஃபேக்ட்ரிக்கு அந்த காசு போகும். அப்போ அந்த சிமெண்ட் ஃபேக்ட்ரி மறுபடியும் வேறு எதுலாம் இன்வெஸ்ட் பண்ணுவானா மாட்டானா? ஒரு பில்டிங்கில் ஆறு ஒரு மிஷினில் இன்வெஸ்ட் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த மிஷின் ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணுவானா மாட்டானா? அப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் என்ன ஆகிட்டே போகுது, இங்கே மல்டிப்ளை ஆகிட்டே போதா? அதுக்கு பேர் தான் இன்வெஸ்ட்மெண்ட் மல்டிப்ளையர். நீ ஒரே வாட்டி கன்சியூம் பண்ணி விட்டுருல. இப்போ நீ என்கிட்ட காசு கொடுக்குற, இந்த காசை நான் இன்வெஸ்ட் பண்ணிருப்பேனா மாட்டேனா? இன்வெஸ்ட் பண்ணிருப்பேன். நான் சரி இன்வெஸ்டர் ஸ்பெண்டோ பண்ணுறேன்னு வச்சுக்கோ, அவன் மறுபடியும் அது வேறு ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணுவானா மாட்டான்? இப்போ நான் ட்ரெஸ் வாங்குறேன், அவன் இன்வெஸ்ட் பண்ணுறானா இல்லையா? மிஷின்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறானா? ஷூ வாங்குறேன், அவன் இன்வெஸ்ட் பண்ணுறானா இல்லையா? அப்போ அவன் இன்வெஸ்ட் பண்ண ஒருத்தன் அவன் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுவானா மாட்டானா? பண்ணுவான்ல. இந்த மாதிரி கண்டினியூவாக போயிட்டே இருக்கும்ல, அதுக்கு பேர் என்னது? இன்வெஸ்ட்மெண்ட் மல்டிப்ளையர். புரியுதா? ஸோ இங்கே உனக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, how much does 1 unit increase in autonomous spending raise the equilibrium level of output? நீ ஒரே ஒரு பில்டிங் தான் வாங்குற, பட் அது மூலமா உங்களுடைய ஈக்விலிபிரியம் அவுட்புட் எப்படி ரைஸ் ஆகுது? ஓகேவா? ஸோ இங்கே சிம்பிள் ஆன்சர், ஈக்விலிபிரியம் என்னது? இன்கம் இஸ் ஈக்குவல் டு அக்ரிகேட் டிமாண்ட். ஸோ அப்போ ஒரு யூனிட் அட்டானமஸ் டிமாண்ட், ஒருத்தனுடைய டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது, ஒருத்தனுடைய ஸ்பெண்டிங் ரைஸ் ஆகுது அப்படின்னா அப்போ ஈக்விலிபிரியம் இன்கம் ஆகும். ஒரு யூனிட் இன்க்ரீஸ் ஆகுன்றது கிடையாது. இப்போ நான் ஒரு யூனிட் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால ஒரு யூனிட் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும் கிடையாது. கரெக்டாக இல்லையா? இப்போ நான் ஒரு வேலைக்கு இங்கே 1000 பேர் லேபர் வச்சுருக்காங்க பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு. நான் ஒரு யூனிட் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால ஒரு யூனிட் அவுட்புட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னு சொல்ல முடியுமா? இல்லை ஒவ்வொரு லேபருக்கும் அவுட்புட் இன்க்ரீஸ் ஆகிடுமா? ஒவ்வொருத்தரும் சம்பளம் வாங்கலாம். அப்போ அந்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அவுட்புட் வாங்கியிருப்பான். அப்போ அந்த அவுட்புட் ஒன்றா மாதிரி இருக்குமா, அதிகமாக வந்துருக்குமா? அதிகமாக வந்துருக்கும். அதனால ஈக்குவல் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. நான் ஒன்று போடுறேன்னா ஒன்று ரிட்டர்ன் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஒன்றை விட அதிகமாக நான் இருக்கும் ரிட்டர்ன்ஸ் நடந்திருக்கும், அது மல்டிப்ளை ஆயிருக்கும். கரெக்டாக இல்லையா? அதுக்கு பேர் என்னது? இன்வெஸ்ட்மெண்ட் மல்டிப்ளையர். புரியுதா? கிளியராமா? So increase in investment, upward shift in the investment schedule causes upward shift in the aggregate demand function. இது எதனால? மல்டிப்ளை ஆகிறதுனால. இப்போ நான் 1 இன்க்ரீஸ் பண்ணிருக்கேன்னா 1 விட அதிகமாக தானே இருக்கும், இன்க்ரீஸ் ஆகும். எனக்கு என்ன இருக்கு? ஆட்டோமேட்டிக்காக இன்வெஸ்ட்மெண்ட் மல்டிப்ளை ஆகுது. அதே மாதிரி 1 டிக்ரீஸ் பண்ணுறேன்னா மல்டிப்ளையாக தானே ஆகும், டிக்ரீஸ் ஆகும். ஸோ இந்த கான்செப்டுக்கு பேர் தான் இன்வெஸ்ட்மெண்ட் மல்டிப்ளையர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? கிளியராமா? ஸோ அப்போ கே அப்படிங்கிறது தான் இன்வெஸ்ட்மெண்ட் மல்டிப்ளையர். கேங்கிறது என்னது? இன்வெஸ்ட்மெண்ட் மல்டிப்ளையர். சேஞ்ச் இன் இன்கம் பை சேஞ்ச் இன் இன்வெஸ்ட்மெண்ட். கேங்கிறது என்ன? சேஞ்ச் இன் இன்கம் பை சேஞ்ச் இன் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேவா? ஸோ சேஞ்ச் இன் இன்கம் பை சேஞ்ச் இன் இன்வெஸ்ட்மெண்ட் கேவை வந்து என்னன்னு சொல்லலாம்னா 1/MPCன்னு சொல்லலாம், ஆர் 1/MPSன்னு சொல்லலாம்.
கிளியரா? K இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் இன்கம் பை சேஞ்ச் இன் இன்வெஸ்ட்மெண்ட். அதனால் சொல்லலாம் 1/1 மைனஸ் MPCன்னு சொல்லலாம், ஆர் 1/MPSன்னு என்ன பண்ணலாம் சொல்லலாம். கிளியரா? இது எப்படி வந்துச்சு அப்படின்றது உனக்கு இங்கே நான் நோட்ஸில் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ கேவை ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லலாம், கே என்னன்னு சொல்கிறாங்க, சேஞ்ச் இன் ஒய் பை சேஞ்ச் இன் ஐன்னு சொல்கிறாங்களா? ஓகேவா? இப்போ ஒய் இதை வந்து நம்ம மறுபடியும் மாற்றி எழுதிக்கலாம். சேஞ்ச் இன் ஒய்யை இப்படி எழுதலாமா? சேஞ்ச் இன் ஒய் பை சேஞ்ச் இன் சி எழுதலாமா? ஏன்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு சி ப்ளஸ் ஐன்னு பார்த்தோமா? அப்போ ஐயை நான் மாற்றி எழுதலாமா? எப்படி சேஞ்ச் இன் ஒய் பை சேஞ்ச் இன் சின்னு எழுதலாமா? இப்போ சி இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் ஒய் பை சேஞ்ச், அதுதான் இங்கே எழுதிட்டோம். ஓகே. ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணு. கே இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் ஒய்யா நியூமரேட்டரு, ஐ எப்படி எழுதலாம்? சேஞ்ச் இன் ஒய் பை சேஞ்ச் இன் சின்னு எழுதலாமா? அப்போ சேஞ்ச் இன் சி எப்படி எழுதலாம்? சேஞ்ச் இன் ஒய் இன்ட்டு 1 மைனஸ் சேஞ்ச் இன் சி பை சேஞ்ச் இன் ஒய்னு எழுதலாமா? இதை உள்ள மல்டிபிள் பண்ணி பாருங்க. சேஞ்ச் இன் ஒய் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் ஒய் இன்ட்டு சேஞ்ச் இன் சி பை சேஞ்ச் இன் ஒய். இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுமா? அப்போ ஒய் பை இது வருதா, ஒய் மைனஸ் சேஞ்ச் இன் சி வருதா? என்ன சந்தோஷ், இல்லையா? யாருக்குமேவா? யாருமே புரியல, புரிஞ்சுதா? கேவை வந்து என்ன சொல்கிறாங்க, சேஞ்ச் இன் ஒய் பை சேஞ்ச் இன் ஐன்னு சொல்கிறாங்க. நம்ம ஒய் இஸ் ஈக்குவல் டு சி ப்ளஸ் ஐன்னு பார்த்தோமா? அப்போ சேஞ்ச் இன் ஒய் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் சி ப்ளஸ் சேஞ்ச் இன் ஐன்னு சொல்லலாமா? ஓகேவா? அப்போ சேஞ்ச் இன் ஐ இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் ஒய் மைனஸ் சேஞ்ச் இன் சின்னு சொல்லலாமா? இது வரைக்கும் கிளியரா? அப்போ இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? சேஞ்ச் இன் ஒய் பை சேஞ்ச் இன் ஒய் மைனஸ் சேஞ்ச் இன் சின்னு சொல்லலாமா? இஸ் ஈக்குவல் டு கேன்னு சொல்லலாமா? இப்போ இதை எப்படி மாற்றி எழுதலாம்? சேஞ்ச் இன் ஒய் பை சேஞ்ச் இன் ஒய் இன்ட்டு 1 மைனஸ் சேஞ்ச் இன் சி பை சேஞ்ச் இன் ஒய்னு எழுதலாமா? இதை ஏன் இப்படி எழுதுனேன்னு மறுபடியும் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாரு. இப்போ சேஞ்ச் இன் ஒய், ஓகேவா, மைனஸ் சேஞ்ச் இன் ஒய் இன்ட்டு சேஞ்ச் இன் சி பை சேஞ்ச் இன் ஒய். இதை உள்ள மல்டிபிள் பண்ணியிருக்கேன், இதை அப்படியே உள்ள மல்டிபிள் பண்ணுறேன். என்ன ஆகுது? இதுவும் கேன்சல் ஆகிட்டா? அப்போ சேஞ்ச் இன் ஒய் பை சேஞ்ச் இன் சி கிடைக்குதா? ஸோ அதை தான் இப்படி உள்ள எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிடுவேன். இப்போ என்ன உனக்கு? ஸோ இதுவும் கேன்சல் ஆகிட்டா? அப்போ 1 மைனஸ் சேஞ்ச் இன் சி பை சேஞ்ச் இன் ஒய் சொல்லலாமா? அப்போ 1 மைனஸ் சேஞ்ச் இன் சி பை சேஞ்ச் இன் ஒய் என்னன்னு சொல்லலாம்? எம்பிசின்னு சொல்லலாமா? கிளியரா? அப்போ 1 மைனஸ் எம்பிசியை எம்பிஎஸ்ன்னு சொல்லலாமா? அப்போ கேவை இத்தனை வேலை கண்டுபிடிக்கலாம். கொஸ்டினில் கொடுக்கலனாலும் சேஞ்ச் இன் ஒய் பை சேஞ்ச் இன் ஐ கொடுக்கலனாலும் சியும் ஒய்யும் வச்சு கேவை என்ன பண்ண முடியும்? கண்டுபிடிக்க முடியும். கிளியரா? புரியுதா? ஸோ கொஸ்டினில் எப்படி இன்ஃபர்மேஷன் கொடுக்க வேணும்னா எழுதிக்கோ, இல்லைன்னா நோட்ஸ் இருக்குது, எல்லாமே உங்களுக்கு நோட்ஸ் பக்காவாக வச்சுருக்கேன். ஓகேவா? அவங்க கொடுக்கல உங்களுக்கு புக்கில், சரியா? எல்லாத்துக்குமே நான் உனக்கு என்ன பண்ணியிருக்கேன்? டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நோட்ஸில் ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். டீட்டெயில் ஷார்ட்டாக மீன்ஸ் ஷார்ட் கட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன், ஆனால் பக்காவாக எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணியிருப்பேன்? எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகே, எம்பிஎஸ்சி எம்பிசி அந்த மாதிரி தான் இருக்கும். நோட்ஸ் பார்த்தா புரியலன்னா ஏதாவது கேள்வி. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஐஎன்வி அப்படின்னு போட்டிருப்பேன். ஃபுல்லாக இன்வெஸ்ட்மெண்ட்டு எழுதிக்க மாட்டேன். ஐஇன் மீட் பண்ணால் இன்வெஸ்ட்மெண்ட், ஒய்இன் மீட் பண்ணால் இன்கம், அதெல்லாம் நான் தெளிவாக சொல்லியிருக்க மாட்டேன். பட் இங்கே நம்ம பார்க்கறத வச்சு உங்களை என்ன பண்ண முடியும்? இங்கே போட முடியும். புரியுதான் சொல்கிறேன்? ஸோ அது வந்து எல்லாமே உனக்கு நோட்ஸில் கிளியராக இருக்கும். ஓகேவா? ஆனால் அந்த ஷார்ட் கட்ஸ் நிறைய இருக்கும். ஓகேவா? அந்த ஷார்ட் கட்ஸை மட்டும் நீ எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதிட்டா போதும். கிளியராப்பா? ஸோ இந்த விஷயமும் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். சரியா? ஆனால் உங்களுக்கு புக்கில் அதெல்லாம் கொடுக்கல. சரியா? ஸோ அப்போ கேவை எய்தர் இப்படி சொல்லலாம், ஆர் இப்படி சொல்லலாம், ஆர் இப்படி சொல்லலாம். 3 பேர் சேர்க்கலாம். சரியா? ஸோ கேவை இதை யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும்? கண்டுபிடிக்க முடியும். சரியாப்பா? ஸோ இந்த மல்டிப்ளையர் உனக்கு என்ன பண்ணுது? எப்படி பிஸ்னஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் சேஞ்ச் ஆகுதுனால பிஸ்னஸ் எப்படி ஷிஃப்ட் ஆகுது, கன்சம்ஷன் எப்படி வேரி ஆகுதுன்றது உனக்கு
சொல்லுது. ஸோ எப்படி உன்னுடைய இன்க்ரீஸ் இன் இன்கம் டியூ டு இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி உனக்கு எண்ட்லெஸ்ஸாக போயிட்டே இருக்கு, ஆர் எப்போ ஸ்லோ ஆகுது, எப்போ ஹால்ட்டுக்கு வருது, அது ரீசனபிள் டிக்ளைன் இன் இன்கம் என்ன, அதுதான் வந்து லீக்கேஜஸ்ன்னு சொல்கிறாங்க. காசஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டிக்ளைன் இன் இன்கம் என்னன்னு சொல்கிறாங்க இங்கே லீக்கேஜஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த லீக்கேஜஸ் எதனால் வருது அப்படின்னா டேக்ஸ் ரொம்ப அதிகமாகிறதுனால லீக்கேஜஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா கன்சம்ஷனை அப்ரிசியேஷன் பண்ண மாட்டான். நெக்ஸ்ட் ஹை லிக்விடிட்டி ஆர் ஐடில் சேவிங் அப்பயும் லீக்கேஜஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அதிகமாக இருக்கும். இன்க்ரீஸ்டு டிமாண்ட் ஃபார் கன்சியூமர் குட்ஸ் லீக்கேஜஸ் அதிகமாக இருக்கும். அடிஷ்னல் இன்கம் ஸ்பெண்ட் ஆன் பர்ச்சேசிங் எக்ஸிஸ்டிங் வெல்த் ஆர் பர்ச்சேஸ் ஆஃப் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்க்கு லீக்கேஜஸ் அதிகமாக இருக்கும். அன்டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராஃபிட், அப்புறம் பார்ட் ஆஃப் இன்க்ரிமெண்ட் இன் இன்கம், கேஸ் ஆஃப் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் இன் அடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட், அப்புறம் ஸ்கேர்சிட்டி ஆஃப் கூட்ஸில் உங்களுக்கு லீக்கேஜஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கேட்பாங்க எந்த சுச்சுவேஷனில் லீக்கேஜஸ் அதிகமாக இருக்கும்னு கேட்கலாம். சரியா? அண்ட் எம்பிசி வந்து மல்டிப்ளையர் எஃபெக்ட் வந்து இன்க்ரீஸ் இன் இன்கம் டிபெண்ட்ஸ் ஆன் ஹை அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸில் எப்படி இருக்கும் மல்டிப்ளையர் எஃபெக்ட் அதிகமாக இருக்கும். பட் ஐரானிக்கலி த வேல்யூ ஆஃப் மல்டிப்ளையர் எப்படி இருக்கும் ரொம்ப லோவாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்அடிக்வசினால அப்படி இருக்குது. ஸோ இன்க்ரீஸ் இன் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து உங்களுக்கு நாட் அக்கம்பைன்டு பை த ப்ரொடக்ஷன். கன்சம்ஷனால ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது நம்மளால என்ன பண்ண முடியாது சொல்ல முடியாது. ஸோ கெய்னிஷியன் என்ன சொல்கிறாங்கன்னா ஷார்ட் பீரியட் ஈக்லிபிரியம் கண்டெய்ன்ஸ் நோ டைனமிக் எலமெண்ட், எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. ஸோ இந்த ஷாக்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ சேஞ்ச் இன் அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சேஞ்ச் இன் சம் வேரியபிளாக இருக்கும். ஸோ அப்போ ஒன் ஈக்லிபிரியம் பொசிஷன் வந்து இன்னொன்றதோட கம்பேர் பண்ண முடியும். அண்ட் இங்கே ஒரு பீரியடுக்கும் இன்னொரு பீரியடுக்கும் லிங்க்லாம் கிடையாது, ப்ரொவிஷன்லாம் நம்மளால என்ன பண்ண முடியாது மேக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து ஃபார்முலா மாதிரி தான் கேட்பான் உங்களுக்கு எக்ஸாமில், தியரிலாம் ரொம்ப கம்மி தான், இந்த மாதிரி தான் கேட்பான். புரியுதா? அதனால ஃபார்முலாஸை மட்டும் நல்லா படிச்சுக்கோ. சரியா? சரி, இது வரைக்கும் கிளியரா? 2 செக்டார் மாடலு புரிஞ்சுதா? ஷியரா? ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? இதானது 2 செக்டார் மாடல். நெக்ஸ்ட் 3 செக்டார் பார்ப்போமா? பிரேக் வேணுமா? 15 மினிட்ஸ். ஒன்றுமே இல்லை இதுக்கப்புறம். 3 செக்டார் 4 செக்டாரும் 2 அடிஷனல் கான்செப்ட் மட்டும் தான் இன்க்ளூட் ஆகிருக்கும். பேலன்ஸ் எல்லாமே என்னது உனக்கு சேமாக தான் உனக்கு ரிப்பீட் ஆகும். சரியா? கிளியரா? கிளியராப்பா? ஸோ 15 மினிட்ஸ் பிரேக் போயிட்டு வா. போயிட்டு வந்து 3 செக்டார் அண்ட் 4 செக்டார் மாடல் பார்ப்போம். எல்லாமே சேம் தான்ப்பா, வெறும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் உனக்கு ஆட் ஆகும். 3 செக்டார்லையும் 4 செக்டார்லையும் பேலன்ஸ் எல்லாமே என்னதுங்க சேம் தான். ஒரு பெரிய ஃபார்முலா மாதிரி இது மாதிரி கொடுத்து வச்சுருப்பான். நீ பயப்படுற அளவுக்கு அதில் ஒன்றுமே கிடையாது. சரியா? ஈஸியாக தான் இருக்கும். சரியா? பயப்படாது. ஓகேவா? பிரேக் போயிட்டு வா, பேலன்ஸ் பார்ப்போம். 11:35 11:40 அந்த டைம் படி. ஓகேவா? ஸோ 12க்குள்ளே வந்துடுறியா? 12 to 1 3 செக்டாரை